வெல்கம் மை சன். டேக் இட் ஈஸி டாடி. நான் என்ன அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தேன். நமக்காக, நம்ம வரியில, நம்ம வசதிக்காக கட்டப்பட்ட இடத்துல இருந்து தானே வர்றேன். என்னுடைய பயமெல்லாம் என்ன ரிசீவ் பண்ண நீங்களாவது வெளியில இருக்கணுமேனுதான். ஃபூல். தனக்கு பிறக்கிற குழந்தை அழகா இருக்கணும்னு தான் நினைப்பான். நீ இப்படி நடந்துக்கிறது நல்லா இல்ல. சாரி டாடி. நான் எப்படி பொருள்களை கடத்தணும்னு நினைச்சனோ அதே மாதிரி போலீஸ்காரங்களும் யாருக்கும் தெரியாம என்ன கடத்திட்டு வந்துட்டாங்க. தட்ஸ் ஆல். எது எப்படியோ இந்த ஊருக்கு மட்டும் இல்ல, என் பார்ட்னர் கோடீஸ்வரன் உமாபதிக்கு என் ஒரே மகன் ரவி ஃபாரின் போயிருக்கிறதா சொல்லியிருக்கேன். அதையும் அவங்க நம்பிட்டாங்க. அதனால அப்போ இந்த ஃபாரின் ரிட்டன் ரவிக்கு உங்க பார்ட்னரோட விருந்து காத்துக்கு, அப்படித்தானே? அது உனக்கு எப்படி தெரியும்? எந்த தப்புக்கு எவ்வளவு தண்டனைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செய்யற எனக்கு இது கூட தெரியலன்னா உங்க ரத்தத்துக்கு என்ன மதிப்பு இருக்கு டாடி? இருக்கிற மரியாதை போறோம். இப்ப நீ ஒரு பார்ட்டி அட்டெண்ட் பண்ண போற. ஆனா பார்ட்டி உனக்கு இல்ல, உமாபதியோட மக ராதாவுக்கு. ஐ மீன் ராதாவோட பர்த்டே பார்ட்டி. அது வெறும் மெழுகுவத்திகளை ஊதி அணைக்கிற பார்ட்டி இல்ல, அதுவே உன்னுடைய வாழ்க்கையில விளக்கேத்தி வைக்க போற பார்ட்டி. இன்னும் 10 நிமிஷத்துல நாம அங்க இருக்கணும். கம் ஆன். நோ நோ, டோன்ட் வரி டாடி. இனிமே உங்க பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். Thank you. Ladies and gentlemen and friends, இந்த சந்தோஷமான நேரத்துல உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். என்னோட பிசினஸ் பார்ட்னரும் நெருங்கிய நண்பருமான மிஸ்டர் சின்னத்துரையுடைய ஒரே மகன் மிஸ்டர் ரவிக்கு என் ஒரே மகள் ராதாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். அவருடைய இந்த பிறந்த நாள் விழாவை அவருடைய திருமண நிச்சயார்த்த விழாவாவும் நினைச்சு நீங்களாம் அவங்கள வாழ்த்தணும்னு நான் ஆசைப்படுறேன். வேலைக்காரங்க முகத்துல பணக்காரவங்க வீணா போனதையும் வேலை செஞ்ச காசையும் தான் வீசி எறிவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க கால்ல கொடுக்கறத போய் நீயா? ஐ அம் சாரி பப்பி. நான் அந்த ரவுடி ராஸ்கல்னு நினைச்சேன். ரவுடியா? அவன்தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறானாமே, அவனைத்தான். அடியாத்தி போறானாமே? பின்ன என்ன, நீயே சொல்லு. இது என்ன வீடா இல்ல மிலிட்டரி கேம்பா? 5 மணிக்கு எழுந்திரி, 6 மணிக்கு குளி, 7 மணிக்கு சாப்பிடு, அது இதுன்னு ஒரே ஆர்டர்ஸ் தான். கடைசில லைட் ஹவுஸ் லைட் சுத்தி சுத்தி வந்து கண்ணடிக்கிற மாதிரி எவனையோ ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்தி அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? தாய் பாசம் இல்லாம ஆம்பளைங்க வளர்த்த பொண்ணுன்னா இப்படி கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அது உங்க அப்பா இருக்காரு, காசு பணம் அந்தஸ்தெல்லாம் பாக்குறவரு. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. அருணா கயிறு கட்டாத குழந்தைங்க அப்படி இப்படி ஆலையத்தான் செய்யும். 3 முடிச்சு கழுத்துல விழுந்ததும் மூக்கணா கயிறை இழுத்து பிடிச்சிட்டா எல்லாம் சரியா போயிடும். ஆமா, புது வீட்டுக்கு கட்டுற பூசணிக்கா மாதிரி அவனும் அவன் பூச்சாண்டி மூஞ்சியும். அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா. தெருவுல பூபு மாட்டுக்கார ஊதுறதுக்கெல்லாம் அவன் மாடு தலையாட்டும், வீட்டுல அவன் பொண்டாட்டி ஊதுறதுக்கெல்லாம் இவன் மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டே இருப்பான். யாரே ஓங்காட்டதாமா மழை பெய்ய போகுது. பணக்கார வீட்டுல பொண்ணா பிறந்ததுக்காக மத்த சுதந்திரம் தான் கிடையாதுன்னா மனசு சுதந்திரம் கூட இல்லாம போச்சு. பிள்ளையாரப்பா, எல்லாரும் நல்லா இருக்க நீதான்ப்பா மனசு வைக்கணும். உன்னை காலையிலேயே மீட் பண்ணிருப்பேன், ஆனா காலங்காத்தால கற்பூரத்தை கடனா எவன் தரான்? அதனாலதான் நீ ஃப்ரீயா இருக்கிற டைமை பார்த்து ஃப்ரீயா வந்திருக்கேன். உன்கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என் கடனை உன் கடனா நினைச்சு நீதான்ப்பா உதவி செய்யணும். உன் தூக்கத்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு. குட் நைட்.
மங்கம்மா. மங்கம்மாவே தான். மணி அடிச்சதும் உங்களுக்கு நல்லா மடியை ரொப்பிட்டு நான் பழிய படிக்கட்டுல காத்து கிடக்கிறது மறந்து போச்சோ? மாட்டிக்கிட்டேன். இந்த ஓட்டம் மட்டும் இல்லன்னா எப்படி அவங்களை எல்லாம் சமாளிக்கிறது? மங்கம்மா. கொடுத்த கடன்ல பாதியாவது கறக்க வேணாம்? என்ன? ஏயா சூடா ஆப்பம் கொடுன்னு மட்டும் கேக்குறல்ல, சூடா காசு கொடுக்கணுங்கிற புத்தி மட்டும் ஏன் வரல? அது வந்து மங்கம்மா, பேருக்கு தான் நான் பத்திரிகை நிருபர். வேலை செய்யற பத்திரிகை பேரோ சில்லறை. அவன் கிட்ட சில்லறையா என் பணத்தை வசூல் பண்றதுக்குள்ள என் தாலியா இருந்து போகுது. ஆமா, ராப்பிச்சக்காரன் குரல் மாதிரி தினம் இதே பாட்டு. சாப்பிட்டியா? இல்ல. அதான் நல்லா சொல்லுவியே. பிள்ளையாரே, இன்னைக்கு ராத்திரி என் வயித்தை காப்பாத்திட்ட. இந்தாயா. யோ, இத்தோட 24 ரூபா ஆகுது. இப்படியே பாக்கி போயிட்டு இருந்தது. அப்புறம் நான் வரதட்சணை தரமாட்டேன். நீதான் என் கழுத்துல தாலியை கட்டணும். யோ, உன் தோஸ்து பட்டதான் அந்த அலறான். கொஞ்சம் இரு. எனக்கு 60ல தான் சாவுன்னு சொன்னா இந்த 600லயே அவுட் ஆயிடுவோம் போல இருக்க. மாங்கா மாங்கா ஊருகா. அந்த மில்லி வாயில கொண்டு போய் அடைச்சு தொலை. யோ, மூக்க பிடிச்சிட்டு கொடு. இல்ல நாளைக்கு நீயும் பட்டியோடையும் ஊருகா மட்டையோடையும் தான் அலைவ. தலையெழுத்து. அட பாவி, இது என்னடா காயலாங்கடக்கார மாதிரி? இந்த ஊருகா. கொஞ்சம் வேகமா வந்து தொலைச்சா உனக்கு என்ன லேட்டா வந்தா அவதி செய்தி அனுப்பின்னு அற்ப ஆசை. அப்பதானே நாளைக்கு முதல் பக்கத்துல என் போட்டோவை போட்டு இவர் தான் பட்டைக்கு வெளியான பாலு காட்சி இவரை கைதுன்னு போடலாம். ஆமா, இவர் பெரிய ரோஹிணி ராக்கெட்டு. சுத்தி கீழே விழுறத உடனே பேப்பர்ல போடுறாங்க. டேய் முண்டம், இப்படியே நீ குடிச்சுக்கிட்டு இருந்த நாளைக்கு பலூன் மாதிரி வீங்கி வெடிச்சிட போற. இது பூட்ட கேஸ் தான். டேய், யாருடா அவன்? ஜெயமாலினி ரைட் பண்றதுக்குள்ள தூக்கத்துக்கு எடுத்துட்டேடா பாவி. என் மம்மத ராசா ஊர்கா சப்ளையா? டேய் பொம்பளை பொறுக்கி, நீயாவது இவனுக்கு புத்தி சொல்லக்கூடாது? ஐயோ, அப்புறம் நம்மள தேடி வரத கவுத்துட்டானா? என்னடா கங்கர் மாதிரி பையில ஒரு குட்டி? டேய் டேய், மாடி இந்த கவரிச்சு நடிகை யார்? கண்டுபிடிப்பவருக்கு பரிசு 100 ரூபாய். இந்த நிலையில கண்டுபிடிக்கணும்னா இவ பிறந்தப்ப பக்கத்துல இருந்த நசாரா தான் முடியும். டேய் குறா, இவள பார்த்தாலே என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. அது பெத்தப்ப எங்க அம்மா சொன்னா, இது வீட்டுல அப்புறம் என் வயது சொல்லுது. நல்ல நேரத்துல நடமாடுற சாலாக்குற மாதிரி நீ வந்து நிக்கிற பொட்டலத்தை போடுற. டேய் போட்டுறா, மண்டை கண்டே போட்டு போறான். வேலிக்கு ஓனா சாட்சி, பட்டைக்கு பச்சை வக்காலத்தா? டேய், நாளைக்கு சங்கு உங்க ஃபேக்டரியில ஊத போறது இல்ல, இங்கதான் ஊத போகுது. எங்க ஊதுனாலும் பரவாயில்ல, பொட்டலத்தை போடு. தின்னு தொலைங்க. செவத்து. இன்னைக்கும் வட்னி தான். கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தான். நமக்காக தான் எழுதியிருக்காரு போல இருக்கு. இது வேற. ஹலோ, ராதா ஹியர். நான் தாண்டி உடுப்பி. ஹாய், இட்லி சாம்பார். என்னடி விசேஷம்? எங்களுக்கு தெரியாம உன் கழுத்துல லைசென்ஸ் கட்ட உங்க டாடி ரெடி பண்ணிட்டாராமே? ஆமாண்டி, திடீர் இட்லி சாம்பார் மாதிரி திடீர்னு ஒரு மாப்பிள்ளை வசமா ஒரு ஆட்டுதாடி கிட்ட மாட்டிக்கிட்ட. அது சரி, உன்னோட பாடி கார்டை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சாகணும். இன்னைக்கு கரெக்டா 7 மணிக்கு ஹோட்டல் உப்ராயில உனக்கு பார்ட்டி கொடுக்கறதா நாங்க முடிவு பண்ணிட்டோம். ஐயோ, 7 மணிக்கு என் வீட்டு வேலைக்காரி கூட என்ன வெளியே விட மாட்டா. ஓ, இவ்வளவுதானா? நம்ம லாரி நிறைய ஐடியா வச்சிருக்கா, அவுத்து விடுவா, கேளு. அப்பாவுக்கு மகனுக்கு என்ன மனசு பொருத்தம்? உங்க அப்பா போன் பண்ணி, பாவம் ராதா
அவங்க சிநேகிதிங்க கூப்பிடுற பார்ட்டிக்கு அத கார்லயே அனுப்பி வைன்னு என்கிட்ட சொன்னாரு. அத சொல்லி உங்களை ஆச்சரியப்படுத்தலான்னு ஓடியாந்த மகாராணி தயாரா இருக்கீளே. அடடே, எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. காலையில நான் கேட்ட பர்மிஷன் சாயந்தரம் வரைக்கும் எங்க அப்பா ஞாபகம் வச்சிருக்காரு. ஆமாமா, நான் கூட முதல்ல நம்பல. அவர் குரல்ல எவ்வளவு பாசம் பொங்குது தெரியுமா? ராதாமா, இன்னைக்கு நடக்கிற பார்ட்டி உங்களுக்கு இல்ல, எனக்கு தான். சமாளிச்சிருங்க. பப்பினா பப்பிதான். ராதாம்பா, பப்பினா பப்பிதான். ராதா, மை டியர் சைல்ட், நேத்து வரை உன் அழகான முகத்துல துடிச்சுக்கிட்டு இருந்த அந்த முத்து பற்கள் எங்கே? அது சரி, உன்னோட அந்த படத்துல நிர்வாணஸ்தான நின்னு தவிக்க போற அந்த பாக்கியராஜ் யாரு? அவன் பாக்கியராஜ் இல்ல, அவன் ஓ, ஏன் கதை மூடுன? உங்க மனசு திறக்கத்தான். சாரி, அது ஹவுஸ்ஃபுல். ஓ, அப்போ மேல் ஜன்னலையாவது திறக்கிறது? மேல் ஜன்னலா? நான் எப்பவுமே ஃபீமேல் ஜன்னலை பத்தி யோசனை பண்றதா வழக்கம். ரவி, ரேகா, எனக்கு நல்லா அணைக்கவும் தெரியும், அணைக்கவும் தெரியும். மைண்ட் இட். யூ சீட். ராதா, மிஸ்ட். வெரி குட். எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லையேன்னு வருத்தப்பட்டேன். அதுக்கு பதிலா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அப்பனே ஏமாத்திட்டு ஊர் சுத்துற ஒரு பொண்ணு எனக்கு இருக்காங்கிறத நிரூபிச்சுட்டேன். டாடி, நான் ஊர் சுத்த கிளம்பல. ஆனா அங்க ஒரு உண்மையை கண்ணால பாக்குறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிருக்கீங்களே, அவன் ஒரு அயோக்கிய. அப்படித்தானே? யூ ஆர் வெரி கரெக்ட். நீ என்ன சொல்ல போறன்னு நல்லாவே தெரியும். நீ போன கிளப்ல வங்கன் முன்னாடியே மை கிரேட் சன் ரவி சப்போஸ் டு பி யுவர் ஹஸ்பண்ட் குடிச்சிருப்பான், கண்ட கண்ட பெண்களோட ஆடி இருப்பான், பாடி இருப்பான் இல்லையா? டாடி, பைத்தியம். பொண்ணுங்களை பொறாமப்படுத்த இது ஒரு விளையாட்டு. இட்ஸ் a கேம் ஆஃப் லவ். உன்னை கொஞ்சம் சூடாக்கி பார்த்திருக்கான், அதுவே பின்னால சுவையா இருக்கட்டும். என்னதான் நீ பார்த்தது கேட்டது எல்லாமே போய். ஏன்னா அவனே எனக்கு டெலிபோன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லிட்டான். டாடி, அது வந்து என்கிட்ட உண்மையை சொல்லிட்டு வெளியே போயிருந்தா வெளியே நடந்தது நானும் உண்மைன்னு தான் நினைச்சிருப்பேன். அப்பங்கிட்ட உண்மையை மறைக்காத அந்த புள்ளையே எனக்கு மருமகனா வரதை பத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சாரி, ராதாவோட மனசு நான் ரொம்ப புண்படுத்திட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இந்த ராதாவோட கார் சார். தேங்க்யூ. என் மக அலட்சியம் விட்டுட்டு வந்ததை என் மருமகன் பொறுப்போட என்கிட்ட ஒப்படைக்கிறது நினைச்சா சும்மா சொல்லக்கூடாது. என் மாப்பிள்ளை இப்பவே இப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் ஃபாரின்ல இருந்திருந்தா தங்க கட்டியாத்தான் திரும்பி வந்திருப்பான். பாரு, மறுபடியும் நான் அங்கே அனுப்பி வைக்கத்தான் போறேன். என்னம்மா இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இப்படி என்ன மாட்டி விட்டுட்டீங்களேம்மா. மாட்டிக்கிட்டது நீ இல்ல பப்பி, நான் தான். ஆம்பளை புத்தினால அப்படித்தான் இருக்கும். கலிகால ரத்தமாச்சே, கொஞ்சம் பூச்சாண்டி காட்டத்தான் செய்யும். ஆளு மாப்பிள மாதிரி தான் இருக்காரு, ஊர் சுத்துற மாடு மாதிரி தெரியலையம்மா. பப்பி, அவன் மாடு இல்ல, மான்களை வேட்டையாடுற புலி. கவலைப்படாதீங்கம்மா, புலிகிட்டயே பால் கறக்கிற ஜாதி தான் பொஞ்சாதி. அப்படி இப்படி மனசை அலட்டிக்காம முதல்ல இந்த பாலை சாப்பிடுங்க. உங்க மனசுக்கு எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். சாப்பிடுங்கம்மா, சாப்பிடுங்கம்மா. பப்பி, இது பாலா இருக்கிறத விட விஷமா இருந்திருக்கலாம். வாட்டம் பாட்டம் அந்த ரூமுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கானே. Who wants your open theater performance? Take it easy, டாடி. நீங்க ரேஸ்ல பணம் கட்டின குதிரை வரலன்னா உங்களுக்கு தாங்காது. கண்ணுல பட்ட கலரை எல்லாம் அள்ளி நெஞ்சில பூசிக்கலன்னா எனக்கு தூக்கம் வராது. இது நம்ம குடும்ப வியாதி, ஃபேமிலி டிசீஸ். இதுக்கு போய் ஹை பிரஷர் உள்ள நீங்க கொதிச்சா எப்படி டாடி? பிரஷர் என் உடம்புல இல்ல, எனக்கு இருக்கிற கடல்ல தான் இருக்கு. அதை நான் அடைக்கணும்னா நீ கொஞ்சம் அடக்கமா தான் இருக்கு. நாட் பர்மனன்ட்லி, தற்காலிகமா. நெக்ஸ்ட் மந்த் 23rd ராதாவுக்கு வயசு 21. உன்னுடைய அந்தஸ்து ராதாவோட புருஷன் கோடீஸ்வரன் ரவி. சும்மா சொல்லக்கூடாது டாடி. உலகம் உருண்டையா இருக்கிறதுனால மட்டும்
பல பேர் வழிக்கு விழுந்ததில்லை. ஆனா உங்க உருட்டல் வார்த்தையில பல பேர் வழிக்கு பொசுக்குன்னு விழுந்துடுறாங்க டாடி. டாடி, நான் உங்களுக்கு ஒரே பையனா பிறந்துட்டேன். 5-6 பெத்திருந்தீங்கன்னா எப்பவோ. நீ கடன் கண்ணி இல்லாம வீடு வாசலோட சந்தோஷமா இருக்கணும்னு தானே நான் இவ்வளவும் கஷ்டப்படுறேன். கூல் டவுன் டாடி. நீங்க உங்க பங்குக்கு ஹாட்டா ஒரு விருந்து கொடுத்துட்டீங்க. நான் என் பங்குக்கு கூலா உங்களுக்கு ஒரு விருந்து கொடுக்க போறேன். Take it. A good son is a great friend indeed. Cheers. ஐதா இந்த புடி, இந்த பாவாடை கடை சிங்கிள் டீ உடிப்பு ஹோட்டல் நாஸ்தாவுக்கு சமம். இன்னத்துக்கு 20 பைசா, இன்னில இருந்து 25 பைசா விலைவாசிலாம் ஏறி போச்சு. 25 பைசாவா? ஒரு வாரத்துக்குள்ள 5 பைசா ஏறி போச்சா? ஏறி சாவா. ஓசிக்கிறாக்கி உனக்கு என்னயா தெரியும் விலைவாசியை பத்தி? என் ஐட்டான்னு கேட்டு பாரு, பேப்பர்காரரு புழுகவே மாட்டாரு. ஆமாமா, விலைவாசி போற போக்க பார்த்தா அடுத்தவன் பொருளை கேட்காமலே அடிச்சிட்டு போயிடுவானுங்க போல இருக்கு. ஐயோ, என் சைக்கிள் பிடிங்க. ஏய் ஏய், திருட என் சைக்கிள். ஐயோ, பிடிங்க அவனை. அடியாத்தி, என் ஐட்டா வாய்க்கு குழா புட்டு தான் போடணும். அவர் சொன்னது அப்படியே பலிச்சிருச்சு. நீ அடியா 5 பைசாவே. மரியாதையா வழிய விடு. இல்ல சார், உங்க மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் வழி விடாம வேற யாருக்கு விடுறது? என்னடா, வழியை விட்டுடலாமா? ஐயோ, விடக்கூடாதுங்கிறானே. கிண்டலா பண்ற. வாத்தியார் வீரையன், கொலகாரம் பேட்டை. என்னப்பா சரித்திரம் படிக்கிற? ஒண்ணுமில்ல, போர்ட்ல இருக்கிறத அப்படியே செஞ்சு காட்டீங்க சார். யூ வெரி கிரேட் சார். அது என்ன பின்னாடி கோழி? அது கூவனா தானே உன்ன மாதிரி ஆளுகளா முடிச்சுக்கிறாங்க. நீங்க ரொம்ப சுவாரஸ்யமான ஆளு சார். உங்க அனுபவத்தை கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்க பேப்பர்ல 5 காலத்துல பெருசா பிளாஷ் பண்ணிடுறேன். வலே, நீ பத்திரிக்கை நிருபரா? தெரிஞ்சிருந்தா அந்த ரவுடி பசங்களோட பெரிய போட்டோவே எடுத்திருப்பேனே. இப்ப மாத்திரம் என்ன கெட்டு போச்சு. நாடு நடக்கிற நடப்புல நீங்க 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணதா போறீங்க, நானும் பெருசா பிளாஷ் பண்ணதா போறேன். Thank you very much, Mr. ராஜா. ஏயா பல்லாங்குழிய விளையாடுற? எனக்கு சொந்தமான பொருளம் தானேன்னு உன் மச்சி பட்டபாலு 300க்கு 600 ஊத்திட்டு வந்து சாமியா ஆடிட்டான். உன் நாஷ்டம் சேர்த்து புடிங்கிட்டு போயிட்டாயா? அட பாவி, அப்ப இன்னைக்கு ஒரு ஆபட்னி தான். ஏன் அலற? கொஞ்சம் இரு. எச்ச சோறு ஆபத்துக்கு பாவம் இல்ல. யோ,
இன்னைக்கு கதம்ப சோறு தான், முழுங்கி வை. என்னையா முழிக்கிற? எடுத்துட்டு போ. சரி யோ, புரியுது. இன்னைக்கு தேதி 26, பாக்கி 46, அவ்வளவுதானே? 45 கொடு. இது காக்கா சோறு, இது காசு வேண்டாம். மச்சான் இங்க இருக்கியா? நீ எப்படி மேன்? டாப் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே எப்படி? டாப் ஃப்ளோர்? மை குட்னஸ். இன்னா மேன், மூன் லைட் டின்னரா? நாம ஒன்று கோத்காது. கோ. டேய், இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அட போடா, அலைகள் ஓதிலே படம் பார்த்தோம். அதே மூள வாடி ஏங்க பகலங்க அப்படின்னு பாடணும். குட்டி வால்வ் பண்ணிட்டா. இப்படி சூடானங்கள கறக்கணும் எவன் நினைச்சான்? அது சரி, இது என்ன ராபி சக்கர மாதிரி? மங்கம்மா தான் காக்கா சோறு கொடுத்துச்சு. காக்கா சோறு தானே, நம்மளும் கை வச்சிருவோம். டேய், 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 டேய். ஏன் அப்படி பறக்குறீங்க? ஃபேக்டரியில தானே வேலை பாக்குறீங்க. ஒழுங்கா இருந்தா என்ன? கருமம். கண்டுக்காத மச்சி, இது எங்க வீக்னஸ். நான் பட்டையில விடுறேன், இவன் பட்டையில விடுறான். இது எதுவுமே இல்லாம நீ என்ன விட்டுட்ட? இப்ப தட்டுதான் மிச்சம். ஏய், இனிமே யார் புத்திமதி சொல்லாத. மாப்பிள, மில்லி அள்ளி நீ சந்திக்க வேண்டிய காலம் வரும். போ, போய் கவுண்ட் அடிச்சு பாடு. பொன்மொழி வேறயா? பாரிஸ்ல இருக்க வேண்டியவனுங்க இங்க பாரிஸ் கார்னர்ல கடந்து சாகுறீங்க. வா. பியூட்டிஃபுல். என்ன விட என் மகளை நீ நல்லா கவனிச்சிருக்க. அவ பேர்ல இருக்க எத்தனையோ சொத்துக்களை பாதுகாப்பாவும் பொறுப்பாவும் நீங்க கவனிச்சுக்கிறத விடவா? அது பெத்தவனுடைய கடமையாச்சே. அவளுக்கு கல்யாணம் நடக்கிற வரதான் நான் ஒரு பெரிய லட்சாதிபதி, பிசினஸ் மேக்னெட், அது இது எல்லாம். அவ கழுத்துல 3 முடிச்சு விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவளுக்கு நான் வெறும் அப்பா தான். அதுக்கப்புறம் மாப்பிள்ளையும் மகனும் போடுற பிச்சை தான் எனக்கு சாகர வரைக்கும். அப்போ மேரேஜ் இன்விடேஷன் மாதிரி சொன்னீங்கன்னா அதுல என்ன சந்தேகம்? நான் தான் ராதா, ராதா தான் நான். அவ பேர்ல இருக்கிற எல்லா சொத்துக்களையும் போட்டுத்தானே ராதா இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன். அதையே போட்டு அதனுடைய தற்போதைய முதலாளியான ராதாவுக்கும் அதுக்கு வருங்கால முதலாளியான மிஸ்டர் ரவியான என்னோட மகனுக்கும் அடுத்த மாசம் 23ஆம் தேதி கல்யாணம். சரிதானே? வெல் செட். இடம் வள்ளிமலை முருகன் கோயில். ஓகே? உங்க ஓகே தான், என்னோட ஓகேயும். அம்மாடி, ராசாத்தி என் கண்ணு. ராதா கல்யாணத்தை நான் பயோஸ்கோப்ல பாத்திருக்கேன். திருவிழா கணக்கா இருக்கும். இப்பதான் நான் நேர்லயே பார்க்க போறேனே. நான் கட்டிக்க போறவனும் கண்ண மாதிரிதான். அந்த கண்ண ராதாவை தன் மனசுல ஏத்துக்கிட்டான். ஆனா இந்த கண்ண தன் கட்டலுக்காக மட்டும் ராதாவை ஏத்துக்க போறான். சே 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 சே, அப்படி இல்லம்மா. முந்தானை முடிச்சுக்கு முடங்கி கிடக்காத புருஷன் ஏவா இருக்கான். இத பாரு, என் புருஷனுக்கு முந்தானைய விரிச்சு விரிச்சு கிழிஞ்சே போச்சு. இப்பவும் பாருமா, எங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் நடந்த நாளுன்னு சொல்லி முரட்டு முந்தானை சேலையா எடுத்துக்கிட்டு வந்து என் முன்னாடி பல்ல இழுச்சுக்கிட்டு நிக்குது. உனக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு வயசு இல்லாட்டாலும் எங்க அனுபவத்தையாவது புரிஞ்சுக்கமா. ராசாத்தி இல்ல காட்டு. பப்பி, நீ பல்லாண்டு வாழணும். இருக்கிற வயசே போதும், அப்புறம் இடுப்பே முறிஞ்சிரும். ஏய், கிழக்கே போகும் ரயில் அலைகள் ஓய்வதில்லை படம் பார்த்திருக்கேல பப்பி. இன்னைக்கு உன்னோட வெட்டிங் டே, 21st நைட். அலங்காரம் நான் தான். சும்மா இருங்கம்மா. அதெல்லாம் முடியாது. ஹாப்பி ஸ்வீட் நைட் டு யூ. ஹாப்பி ஸ்வீட் நைட் டு யூ. சும்மா ஹாப்பி ஸ்வீட் நைட் யா பப்பி. ஹாப்பி ஸ்வீட் நைட் டு யூ. என்னது இங்க? அம்மா எனக்கு விடுமா. அது என்ன விட மாட்டேன். ராதா, பப்பி, ஐயா எப்படி நம்ம ஏற்பாடு? ராதாவுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷத்துக்கு என்னங்க, உங்களுக்கு ஒரு வழினா உங்க மகளுக்கு வேற வழியா இருக்க போகுது. வெரி குட், அப்படி சொல்லு. ஏய் பப்பி, என் டார்லிங் ராதா கிட்ட இதை கொடுத்து என் சார்பில் ஒரு ஸ்ட்ராங் கிஸ்ஸும் கொடுத்தீங்கன்னா வர்ற தீபாவளியை உன் தலை தீபாவளியா கொண்டாடுறதுக்கு வழி பண்றேன். அதெல்லாம் அதுக்குங்க, கிணத்து தண்ணிய ஆத்து வெள்ள மாடிச்சிட்டு போகுது. உங்க கையால கொடுத்துட்டா அது ஸ்ட்ராங்கா ஒண்ணு கொடுத்துட்டு போகுது. ரியலி? சீக்கிரம் போங்க, கிஸ் மிஸ் பண்றாதீங்க. சும்மா சொல்லக்கூடாது, உங்ககிட்டயே 164 கலையும் கத்துக்கலாம் போல் இருக்கு.
பியூட்டிஃபுல் சகனம். மை டியர் பேபி, நீ அடைக்கப்பட வேண்டியது இந்த பாத்ரூம் இல்லை, என்னுடைய ஸ்வீட் பெட்ரூம். கம் ஆன். தம்பி என்ன மனசுங்க தம்பி. இந்த ராதா பொண்ணுல எனக்கு கல்யாணம் வேண்டாம் கத்திரிக்காய் வேண்டாம்னு சொல்லி என்ன பாத்ரூம்ல தள்ளி கதவை சாத்திட்டு என் புடவை கட்டிட்டு ஓடியே போயிடுச்சு. அப்ப புடவையோட போனது ராதாவா? வீட்டை விட்டு ஓடி போயிட்டாளா? நம்ம மாதிரி பணக்காரங்க கிட்ட கையில தான் நிறைய ஓட்டம் இருக்கணுமே தவிர நம்ம வீட்டு பொண்ணுங்க கிட்ட ஓட்டம் இருக்க கூடாது. இதுவரை அவ தாய் இல்லாத பொண்ணுன்னு தான் நினைச்சேன். இப்ப அவ ஃபாதர்ல சைல்டாவும் ஆயிட்டா. என் மனசுதான் அவ மனசுன்னு நினைச்சேன். இல்ல, அவ வயசுதான் மனசுன்னு நினைச்சிட்டா. பெரிய எடுத்து சமாச்சாரம்னாலே இப்படித்தான் பாங்க. அது ரொம்ப கரெக்டா போச்சு. மேரேஜ் ஆகாமலே நான் விடோயர் ஆயிட்டேன். ரவி, நீ கட்ட போற தாலிதான் அவளுக்கு வேலி. இப்பவே அவ எங்க இருந்தாலும் எடுத்துட்டு வந்து உனக்கே கட்டி வைக்கிறேன். வாசலில் இருக்கிற கூர்க்கா உதவி கூட தேவையில்லைன்னு நினைச்ச என்ன போலீஸை கூப்பிட்டு புகார் செய்ய வச்சுட்டா. மிஸ்டர் உமாபதி, நீங்க என் பார்ட்னர் மாத்திரம் இல்ல, என்னுடைய சம்பந்தியம் ஆயிட்டீங்க. நீங்க போலீஸுக்கு புகார் கொடுக்க போறது உங்க மகளை பத்தி மாத்திரம் இல்ல, என்னுடைய மருமகளை பத்தியும் கூட தான். உங்களுக்கு அந்த கஷ்டமே வேண்டாம். என் வருங்கால மனைவியை நானே தேடிக்கொண்டாரேன். ஆனா அவ வரும்போது அவ கழுத்துல ஒரு தாலி தொங்கும். அதுவும் நிச்சயம் நான் கட்டின தாலியாத்தான் இருக்கும். பைநாட்டு ஒண்ணு முன்னாட்டு ஒண்ணு ஆயிடுவோம் போல இருக்க. ஓடுற கேஸாவே இருக்கு, இருக்கிற கேஸையே காணோம். இந்த புடி இது ஒண்ணுதான் குறைச்ச. கொண்டா மாச கடைசி உண்மையை ஒழுங்கா சொல்லி. நீ ரெட் லைட்டா ஓம் லைட்டா? எனக்கு தெரியும், நீ இரவு ராணி தானே? இல்ல, குடும்ப பொண்ணுதான். பாருங்க, தலைப்பை இழுத்து போட்டுக்கிட்டு தானே வந்திருக்கேன். நான் வந்து சினிமா அதோ அந்த ஆளுக துரத்திட்டு வரான். கரெக்ட். போத்திக்கிட்டு வர்ற பொண்ணை துரத்திக்கிட்டு வர்றான்னா சந்தேகமே இல்ல, பில்லா ரங்காவோட சீஷன் தான். கரெக்ட். 501. என் பொண்ணு, நீ இங்கேயே நில்லு. அவனை அமுத்துல என்ன வேணாலும் நடக்கும். நாளைக்கு பேப்பர்ல நட்டந்தபடியே சொல்லணும். என்ன தெரியுதா? யோ வாயா. வழியில என்ன மடக்குறாங்க. கேட்டதை கழட்டி கொடுத்தேன். கடைசியில என் கையை பிடிச்சு இழுக்க வராங்க. அவங்க கேட்டதை நீ கொடுத்துறதுதான் நியாயம். ஆனா அதுக்கு இந்த சின்ன கை பத்தாது. கவலைப்படாத, நான் ஒரு கை பார்க்க. கொடுத்தது போதுமா? எல்லாம் ஜீபும்பா வேலையா இருக்கு. பொண்ணு மாயமா மறைஞ்சிட்டாளே.
வெரி குட். சோறு தான் கட்டுனா பவரும் கட்டு. அவனுக்கு என்ன கொடுத்து வச்சவன் தண்ணியிலேயே மிதக்கிறாம்பாங்க. வேற யாருக்கும் இல்ல, நமக்கு தான் போல இருக்கு. மை டியர் கட்டில், என்ன தாங்கறதுக்கும் தாளாடுறதுக்கும் உன்னை விட்டா வேற ஆளே கிடையாது. நீயும் கண்ட கண்ட கனவுகளை கலப்பாம இந்த கட்டையை காப்பாத்துப்பா. டேய், சொல்றத கேளுடா மச்சி, இது எங்க வீக்னஸ். நீயும் அள்ளி மில்லி சந்திக்க வேண்டிய காலம் வரும்டா. போடா, போய் ஓட்ட பொருள குளிர்காய் போ. டே மட பசங்களா, நான் உங்களை மாதிரி லோலோன்னு அலைய மாட்டேன். அழகா சிம்பிளா ஒண்ணு தானே என்ன தேடி வரும். அப்ப பாருங்கடா, நானும் காதலிக்கத்தான் போறேன், நீங்களும் பார்க்கத்தான் போறீங்க. ஐயோ, என்னது? வந்து ஓடி நாய் வந்து இங்க துரத்தி. ஓஹோ, திருநாய் துரத்திச்சுன்னா உனக்கு ஓடி வழியை ஏழுதான் கிடைச்சதா? அந்த ஆயுதத்தை மட்டும் உபயோகிக்காத. எங்க இருந்து ஓடி வந்தேன்னு சொல்லு, பத்திரமா கொண்டு போய் விட்டுறேன். நான் வெளியூர் அனாதை. அனாதையிலேயே வெளியூர் அனாதை உள்ளூர் அனாதைன்னு பிரிச்சா வச்சிருக்காங்க. ஏன் ஓடியாந்த? வந்து என்ன? ஓஹோ, யாரோ பொறுக்கி பையனுக்கு கட்டி வைக்க பார்த்தாங்க, அதான் ஓடியாந்துட்ட இல்ல? இல்ல இல்ல, ஆமா. உங்களுக்கு எப்படி? நான் என்ன தமிழ் சினிமா பார்க்காதவனா? ஆமாங்க. அதுக்கு என்ன செய்ய சொல்ற? விடியற வரைக்கும் இங்கே தங்கிட்டு விடிஞ்ச பிறகு எங்கேயாவது போயிடுறேன்னு சொல்றேன், அப்படிதானே? இல்ல இல்ல. அப்படின்னா என்னங்க, உங்களை பார்த்தா அப்பாவி மாதிரி இருக்கு, ரொம்ப நல்லவர் மாதிரியும் தெரியுது. ஒரு சின்ன உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் நிம்மதியா இருக்கும், எனக்கும் உதவியா இருக்கும். என்ன இருக்கிற? இப்ப நம்ம 4வது மாடியில தானே இருக்கோம். ஆமா, உச்சகட்டத்துல தான் இருக்கும். கொஞ்சம் நீங்க கண்ணை இருக்க மூடிக்கிட்டீங்கன்னா இது வழியா மேல இருந்து குதிச்சிருவேன். எனக்கும் நிம்மதியா இருக்கும், உங்களுக்கும் உதவியா இருக்கும். ஐயோ, போறதான் போறேன், ஒரு கொலபாவதி என் தலையில போட்டு போலான்னு பாக்குறியா? ஐயோ, கத்தாதீங்க சார், உங்க நல்ல பேரு கெட்டு போயிடும். அது சரி, இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஏன் சார், ஏற்கனவே உங்க பேரு கெட்டு போயிடுச்சா? ஏன் அப்படி ஏதாவது இருந்தா அதே சாக்கா வச்சுக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆயிடலாம் முடிவா? இதோ பாரு, எப்படி யாருக்கும் தெரியாம உள்ள வந்தியோ அதே மாதிரி யாருக்கும் தெரியாம விடியறதுக்குள்ள வெளியே போயிடணும். புரிஞ்சதா? புரிஞ்சது. அப்ப படுத்துக்குவோமா? படுத்துக்கு ஓமாவா? பேசாம கட்டில கடை. காலையில நான் பார்க்கும்போது வெறும் கட்டில் தான் கிடக்கணும். கர்மம் கர்மம். சின்னதா சிம்பிளா ஒண்ணு தானே என்ன தேடி வரும்னு இப்பதான் மனசுக்குள்ள நினைச்சேன். இந்த கடவுளுக்கு பொறுக்காதே. சின்னதா ஆனா பெரிய ப்ராப்ளத்தை உடனே அனுப்பி வச்சுட்டான். சும்மா சொல்லக்கூடாது. ஓடி வந்தாலும் முகத்துல ஒரு கலையோட தான் ஓடி வந்திருக்கா. யாருக்கும் தெரியாம எப்படியாவது விரட்டினும். God is great. ஒரு நல்ல இடத்தை காட்டினேன். இந்த தொடநடுங்கி நாம எழுத்து இழுப்புக்கு வர கேஸ் மாதிரி தான் இருக்கு. இனிமே என்ன யாரும் 6 மணிக்கு எழுந்திரி 9 மணிக்கு சாப்பிடுன்னு மிலிட்டரி மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஏன் இஷ்டப்படித்தான் நடப்பேன். சார் சார், என்ன நீங்களும் அனாதையா சார்? அதனால அனாதைங்க ஒண்ணும் குடும்பம் நடத்த முடியாது. வேற ஆளை பாரு. வேற வேலி உன கதையாச்சு. பாத்தியா சின்னதுரை, என் பொண்ணு என்னை இப்படி முச்சந்தில நிறுத்திட்டா. வருத்தப்படாதீங்க. வசதியா வளர்ந்த பொண்ணு வெளி உலகத்துல 24 மணி நேரம் கூட சமாளிக்க முடியாது. டோன்ட் வரி அங்கிள். ராதா படிச்ச பொண்ணு,
பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தான் போயிருப்பா. நாளைய பொழுது நிச்சயம் நமக்காகவே விடி. நல்ல பொண்ணுதான், சொன்ன மாதிரியே கிளம்பி போயிட்டான். சனியா தொலையட்டும். ஐயோ, போறேன் போறேன்னு போட்டுக்கிட்டு இருந்த ஒரு பேண்ட் சட்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டா. இப்படி நம்மள அரை நிர்வாணமா புலம்ப விட்டாலே. ஆயிரம் தாமரை முட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே. என்னடா இனிமே 500க்கு மேல போகப்படாதுப்பா. ஐயோ தொங்குறதும் ராஜாவோட ட்ரெஸ், உள்ள இருந்து பொம்பளை குரல் வருது. பட்ட பழனிசாமி பழனியமானது மாதிரி ஒருவேளை நம்ம ராஜா ராணி ஆயிட்டானோ? சந்தேகப்பட வேண்டிய கேஸ்தான். இதுல ஏதோ இருக்கு. பல்லே தெரிஞ்சு போனாலும் சரி, ஆளு வெளியே வர்ற வரைக்கும் விடக்கூடாது. ஒரு ஐடியா, தட்டி பாத்துருமா? வெளியே வரட்டும், குயில கையோட பிடிச்சிடுவோம். உட்காரு. ஏன் தொங்குது? தொங்கட்டும் தொங்கட்டும். வரட்டும், கதவு திறக்கத்தான் போகுது. காட்சி ஆரம்பமாகதான் போகுது. பல்லோட சேர்த்து மூக்கி உடைச்சிட்டு போயிட்டே இருக்கான் பாரு. ஐயோ, ஒரு மாசத்துக்கு குழந்தை மாதிரி ஆகிட்டானடா. என்ன நினைச்சுக்கிட்ட மனசுல? என்ன தைரியம் இருந்தா எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு குளிக்க போயிருப்பேன். பொம்பளைனா காலங்காத்தால எழுந்து குளிச்சு மூழ்கி வீட்டு வாசலை பெருக்கி. இது என்ன, நீ புகுந்த வீடா? ஆமா. பின்ன என்னையா, அசதியில நல்லா தூங்கிட்டேன். ஆம்பளை உடையில ஓடி போயிட்டா ஆபத்து இருக்காதுன்னு எனக்கு தெரியாதா? அப்படியே ஓடி போயிருப்பேன். ஆனா உன்னை நினைச்சு பார்த்தேன். புடவை உனக்கு நல்லா இருக்காதியா? அது மட்டும் இல்ல, உன்கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் நினைச்சு ஓடி வந்துட்டேன். அது சரி, சீக்கிரம் கழட்டு, நான் திரும்பிக்கிறேன். நான் ஆபீஸ்க்கு போகணும், இல்ல சீட்டு கழிச்சு போயிரும். அம்மாடி, தயவு செஞ்சு என்ன விட்டுரு. மறுபடியும் நான் வந்து பாக்குற போது உள்ள நான் மட்டும்தான் இருக்கணும். இல்ல உன்னை துரத்துன அந்த நாயை விட நான் மோசமா இருப்பேன். புரிஞ்சுதா? யோ, என்னையா சொல்ற? ஷட் யோ, மன்மதராஜா எவன் நினப்புல போயிட்டு இருக்காரு? காலையிலே மதப்பா. ஏய்யா, வயிற்று கீத்து கொண்டு வேணாமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த விளக்கண்ண ஜம்பத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இந்தாயா புடி. ஏயா, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? கேவலம் ஒரு பொட்டச்சி அனாதையா அடைக்கலம் தேடி வந்திருக்காளே, அவ சாப்பிட்டாளா இல்லையான்னு கேட்கறதுக்கு துப்பு இல்ல? நீ எல்லாம் ஒருத்தைய கட்டிக்கிட்டு காப்பாத்த போற ஆம்பளை. மங்கா, என்னய்யா, இன்னைக்கு சைவம் வேணாம் அசைவம் வேணுங்கிறியா? இட்லி தோசை ஆப்பத்தெல்லாம் சைவத்துலதான் செய்ய முடியும், அசைவத்துல செய்ய முடியாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னொரு பொட்டலம் இருந்தா. ரெண்டா? ஓஹோ, அந்த சாவுகிராக்கி பட்டை கொடுக்கறதுக்கா இல்ல பொட்டச்சி பொறிக்கிறக்கான அவனுக்கா? நான் தரமாட்டேன். ஐயோ, அவங்களுக்கு இல்ல, வேற ஒருத்தருக்கு. வேற ஒருத்தருக்கா? இல்ல, எனக்குதான். எனக்கேதான். வெளியே ரொம்ப வேலை இருக்கு, போற வழியில போட்டுக்கதான். உன் போக்கே சரியில்லை. போக்கத்த கிழவன் பொட்டி வண்டியில பட்டணத்து மிட்டாயை பொட்டலமா கட்டிக்கிட்டு போனானா சின்ன வீட்டுக்கு. அந்த மாதிரி நீ பொட்டலத்தை கட்டிக்கிட்டு எங்க போக போறியோ? கண்காணாம எங்க போனாலும் சரி. மங்கம்மா, போறவனே பாரு, நிக்கிறவங்கள பாக்காத. இந்த புடி. சாப்பிடு. நீங்க இந்த மரியாதை எல்லாம் போதும். நீ ஏன் சாப்பிடுவல? இல்ல இதையும் ஊட்டி விடணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம்.
நான்சென்ஸ். எதுவும் மிலிட்டரி மாதிரி டைப் நடந்தா தான் கரெக்டா இருக்கும். காலம் கடந்தா கஷ்டம் தான். திஸ் இஸ் மை லாஸ்ட் வார்னிங். சாப்பிடு. என்ன யோசனை? சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு. ஓடுறதுக்கு தெம்பு வேணும்ல. என்ன? ஒண்ணுமில்ல, சாப்பிட்ட உடனே யாருக்கும் தெரியாம ஓடி போயிடுவல்ல. தனியா என்ன சொன்னீங்க? ஒண்ணுமில்ல, சாப்பிட்ட உடனே யாருக்கும் தெரியாம ஓடிடுவியான்னு கேட்டேன். என் மச்சானுக்கு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் ஓடிடுவேன். ஐயோ, உன் மச்சானுக்கு எப்ப கல்யாணம் ஆகுறது? நீ எப்ப ஓடி போறது? நான் வாங்குற சம்பளம் ஒண்டி கட்டியான என் வாய்க்கு வயிற்றுக்குமே பத்துறது இல்ல. இதுல நீ வேறயா? பரவாயில்ல, எனக்கு பட்னி கிடக்க தெரியும். அது சரி, இது நம்ம மாதிரி கேஸ் தான் போல இருக்கு. கேஸா? ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல, இது வேற. ஆபத்துக்கு பாவம் இல்ல. இப்படி கொண்டாடோ. இதோ கொண்டாரு. என்னடா கசம்சா, உள்ள பொட்ட குரல் சத்தம் கேக்குது? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நாளைக்கு ஒரு நடிகையோட பேட்டி ஒத்திக்க பாத்துட்டு இருந்தேன். கேள்வி நான் ஆம்பளை குரல், பதில் பெண் குரல், ஆண்ட குரல். என்னமோ செய்டா. ஆள நாளோ ஆளு இவ அழுத்தமான ஆளு. யார் அவரு? ரொம்ப தமாஷா பேசுறாரு. அவர்கிட்ட பேசிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியாது போல இருக்கேன். ஆமா ஆமா, உன்னை கட்டிக்கிட்டு மாரடிக்கிறது போறாதுன்னு நாளைக்கு உன் குழந்தையோட வேற போராடணுமா? இதோ பாரு, ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு ஓடி போறது நீ அதான் இருக்கணும். என் மானம் இல்ல, புரிஞ்சுதா? குட் பை. யோ, என்னையா முழிக்கிற? இந்த கூடையில அள்ளியாந்துதான் உங்களுக்கு வேலைக்கு கொட்டுறேன். தின்றதுக்கு கூலி சரியா தரதில்ல, இதுல சும கூலி வர தண்டமா? நான் பின்னால குந்துறேன், என்ன கொண்டு போய் ரேஷன் கடையில இறக்கு. டபுள்ஸா? என்னையா டபுள்ஸான வாய பழக்கிறேன்? மாவு மில் மிஷின் மாதிரி வழியில ஏதாவது பவுடர் டப்பா நின்னுட்டு கையை காட்டினா சுமப்பீங்க. இந்த ஆப்ப காட்சிக்கு எங்க இருக்கு அந்த மவுஸ்? ஆத்தா, சத்தங்கித்தம் போட்டு என் முகத்துல கரிய பூசாத, குந்திக்க. எப்பவும் பின்னாலேயே குந்துற ஜென்மம் ஆயிட்டேன். எப்பதான் முன்னால குந்த போறனோ? கிளம்பியா? பாத்து போ. நல்லா ஓட்டனையா. வெள்ளோட்டம் பக்கமா உன் பின்னால யாருன்னு பாரு. என் புத்திய சொல்லணும். நல்ல வேலை நான் பின்னால குந்தன. முன்னால குந்திருந்தா என் கர்ப்பமே கலங்கி போயிருக்கும். இழிச்சது போதும், சேதாரம் இல்லாம போய் சேர வேலையை பாரு. வரட்டா? போயா, நீயும் சைக்கிளும். டேய், உயிரோட தான் இருக்கியா? யாரு? என்கிட்ட மோதி பொழைச்ச மொத ஆளு நீதான். சார், நீங்களா? ஜெயில இருந்து எப்ப சார் ரிலீஸ் ஆனீங்க? உள்ள இருந்தப்போ ஒரு பேட்டி கொடுத்தீங்களே, ஆஹா, அடிக்கடி உள்ள போயிட்டு வர அரசியல்வாதியால கூட கொடுக்க முடியாது சார். ஜாதி மத பேதம் இல்லாத சமதர்ம சமுதாயம் ஜெயிலுக்குள்ளதான் இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த ஒரு பாயிண்ட் போதும். உங்க போட்டோ இருந்தா ஒண்ணு கொடுங்க, பெருசா பத்திரிக்கையில பிளாஷ் பண்ணி ஒரு கலக்கலைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். உன் ஞாபக சக்தியை நான் பாராட்டுறேன். எனக்கு அனாவசியமான விளம்பரமே பிடிக்காது. என் மேல உனக்கு இவ்வளவு வைக்கிற வேணாம். அப்புறம் உன் போட்டோ முத பக்கத்திலே செய்தியா வந்தது. கார் விபத்துல இளம் நிருபர் பலின். லெட் அஸ் ஃபர்கெட் எவ்ரிதிங், ஓகே? ஆனா ஒண்ணு சார், பத்திரிக்கை சின்னதோ பெருசோ அவங்க வெறும் மைய ஊத்தி அச்சிடுறதா நினைக்காதீங்க. அவங்களால ரத்தத்தையும் ஊத்தி அச்சிட முடியும். புரிஞ்சுதா? ஓகே? ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயா. ரெடிமேட் லாட்ரி, இது இருக்கிறவங்களுக்கு அடிக்கும், இது இல்லாதவங்களுக்கு அடிக்கும். ஒரே ஒரு ரூபாயில ஆஞ்சநேயர் பேர்ல குடுக்கல உங்களுக்கு வேண்டிக்கிட்டது கிடைக்கும். ஜெய் ஆஞ்சநேயா. ஒரு ரூபாய்க்கு ஒரு ஜோடி ட்ரெஸ் கிடைக்கும். ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயா. டிக்கெட் எடுக்கிறவங்களுக்கு தான் விழும். ஆஞ்சநேயா, மாத்து துணி கூட இல்லாத எனக்கு ஒரு செட்டு வந்ததுன்னா உன் ஜாதியா ஆயுஷ்க்கும் மறக்கவே மாட்டேன். வைராஜா வை. அப்புறம் யாருக்கு விளையலன்னு யாரும் கவலைப்படக்கூடாது. பாக்கெட்ல உள்ள பணத்தை எல்லாம் போடுங்க. ஐயா, சீட்டை கொடுங்க. நம்பருக்கு ஏத்த பரிசு நம்பர் 6. 6னா ஆஞ்சநேயர் வாழு போல கிடைச்சிருக்கு. ஐயா மனசு ரொம்ப நீளம்.
ஐயாவுக்கு லங்கோடா விழுந்திருக்கு. ஐயா குடிங்க. தம்பி உங்க சீட்டை கொடுங்க. தம்பிக்கு 16ஆம் நம்பர் விழுந்திருக்கு. கன்னிராசி யோகம். சின்னாளம்பட்டி பாவாடை தாவணி ஜாக்கெட்டு 3மே விழுந்திருக்கு. குடிங்க, வேகமா போங்க. ஆஞ்சநேய தயவுல வீட்டுல சூடா பாலும் பழமும் காத்துக்கிட்டு இருக்கு. இல்லாட்டி அடி பாவி, என் மான மரியாதை இப்படி புடவை கட்டி பறக்க விட்டாளே. நீ ஒருத்தன் தான் பாக்கி. நீ மோதிட்டியா? என் ஜென்ம சாபமே தீர்ந்து போச்சு. மங்கம்மா தெரியாம. தெரிஞ்சு எங்கயா நீ மோத போற? போ போ. ஐயோ, இது என்ன கோலம்? நீ இன்னுமா போல? சோறு போட்டவங்க கிட்ட சொல்லாம போக கூடாதுன்னு தான். சரி, அங்கேயா காயப்படுது? இது உனக்கே நல்லா இருக்கா? தோச்சேன், காய போட்டேன். ஐயோ, துவச்சியா? எங்க? கீழே குளிக்கிற அறையில. அடி பாவி, யாராவது பாத்தாங்களா? மத்தியானம் எல்லாரும் தூங்கும் போது யாருக்கும் தெரியாம துவச்சிட்டு ஓடி வந்துட்டேன். அது சரி. பாவாடு ஜாக்கெட்டு. யோ, நீ தங்கமான ஆளுன்னு பார்த்தாலே தெரியுது. என் நிறத்துக்கு இது ரொம்ப பொருத்தமா இருக்கும். முதல்ல அந்த புடவையை யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி எடுத்து கட்டி தொலை. இங்க என்ன ரெக்கார்ட் ஆன்சர் நடக்குது? டே ராஜா, உனக்கு ஏண்டா இந்த இறக்க குணம்? எல்லாரும் மசாலா அரைக்கிற அம்மிகள் ஆயிருச்சே உன் தலை. என்னங்க? என்ன? எப்படி இருக்கேன்? ஆமா, பெரிய ரத்தி. என் கருமம். ஐயோ அம்மா, அழாத. புதுசு கட்டிட்டு பொண்ணு அழக்கூடாதுமா. அழாத. அப்ப நான் அழகாதானே இருக்கேன். இதனடா மம்பா போச்சு. அழகாதான் இருக்க. சத்தியமா? சத்தியமா அழகாதான் இருக்க. மயக்கமே ஒரு போல இருக்கு. எனக்கும் தான். உனக்கா? மத்தியானம் சாப்பிட்டியா? ஓ. ஏயா, நீ எல்லாம் ஒரு மனுஷனையா? ஐயோ தாயே, மௌன கீதங்கள் சரிதா மாதிரி கத்தி ஊரை கூட்டாத. நான் சாப்பிட்டது தப்புதான். எனக்கு இருக்கிற வருமானத்துக்கு இந்த இடத்த விட்டா வேற எங்கேயும் சீப்பா கிடைக்காது. எனக்கு இருக்கிறதெல்லாம் மானம் ஒண்ணுதான். சரிதானே? வெத்து பேப்பரு. இங்க வேணாமா? அப்புறம் பெருசாலை தின்னு என் மடியில கைய வைக்க போற. ஆப்காராலுமே மங்கம்மா, நானே வந்திருப்பேனே. இதென்ன ஒரு கிலோ டிஃபன்? அது இது உனக்கியா? இது அந்த தடி பசங்க 2 வாங்குறதுக்கு. நீயே சொல்லு. நாளைக்கே உனக்கு கூட வந்து குந்திக்கிச்சுன்னு வச்சுக்க. எந்த ஒண்ணு? அதாயா பொண்டாட்டி வப்பாட்டியான்னு வச்சுக்க. வந்தவளுக்கு முந்தானி அளக்கு தானே இந்த பயல்களுக்கு நேரம் இருக்கும். படி அளந்தவளை பத்தி எவன் நினைச்சு பார்க்க போறான்? இப்படி ஏதாவது தூசி தட்டினாதான் துட்டு ஏதாவது தேரும். ஆமாமா. எதுக்கு எடுத்தாலும் ஆட்டுக்கல் மாதிரி தலையாட்டிக்கிட்டே இரு. மாவு இருக்கிற மாதிரி தெரியல. மங்கம்மா. என்னையா? ஒன்னே ஒண்ணுதானா? யோ, நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். என்ன நீ வர வர டபுளா முழுங்குற? உன் பார்வையும் பேச்சுமே சரியில்லை. உள்ள குட்டி சாத்தம் கிட்டி சாத்தம் ஏதாவது கூட திங்குதோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பசி அவ்வளவுதான். நீ ஒண்ணும் தேர்ற மாதிரி தெரியல. மங்கம்மா, அன்னைக்கு மாதிரி காக்கா சோறு இருந்தாலும் போதும். யோ, அன்னைக்கு கலந்து வச்சது உனக்கு பிடிச்சிருக்கா? ஓ, நல்லா. எனக்காக தான் கலந்தேன், உனக்கும் பிடிச்சிருச்சு. ஆமாமா, உன் ருசிதான் என் ருசியும். இப்பதான் என் மனசுல பால் வாத்தா மாதிரி இருக்கு. இப்படியே பேசிட்டு இருந்தீனா அப்புறம் பசி மயக்கத்துல நீதான் பால் ஊத்த வேண்டி வரும். நல்ல விஷயம் பேசுறப்ப அபசகுணம் மாதிரி இரு. என் கையாலே கலந்து எடுத்துட்டு வரேன். அன்னைக்கு என்ன பெருசா கலந்தேன், இன்னைக்கு இதை உள்ள தள்ளி பாரு. மங்கம்மா உன் மனசுல நிறைஞ்சிருவா. வரேன் சொல்ற. சாப்பிடு. உன் ஆம்பளை புத்தியை காட்டிட்டேல்ல, முதல்ல நீ சாப்பிடு. வயசு பொண்ணு வாடக்கூடாது, சாப்பிடு. இந்த புத்தி மத்தியானம் கொட்டிக்கிட்டதா சொன்னப்பவே இருந்திருக்கணும். என்ன இருந்தாலும் நான் ஓடி வந்த அனாத. அம்மாடி, மாட்டிக்கிட்டவன் கதியே இப்படின்னா கட்டிக்க போறவன் கதி என்ன ஆகுறது? முத பாதி நீ. இல்ல நீங்க. இல்ல நீ. இல்ல நீங்கதான். அம்மாடி, இவ்வளவு கட்டிக்கிட்டு மாரடிக்க நம்மால முடியாதுப்பா.
யோ போறத பார்த்தா முழுசா முழுங்கிடாதயா. வயசு பொண்ணு, ஞாபகம் இருக்கட்டும். அவ பேசல, அவ பசி அப்படி பேச சொல்லுது. டே ராஜா, உனக்குதான் பட்னி பழக்கமாயிருச்சே, சாப்பிட்டதா இருக்கட்டும். இந்த நான் சாப்பிட்டாச்சு. யோ சரியான பறக்கா வெட்டியா இருக்கியே, இப்படி அடைச்சுக்குவே. நான் என்ன அம்மி மிதிச்சு அறந்ததியா பாக்குறேன்? கழுத்து சுளுக்கு எடுக்கணும்னா இப்படி வலிக்கத்தான் செய்யும். படி இருந்தாலாவது இப்படி வச்சு உருட்டலாம். ஆமா, இங்க பிடி சோத்துக்கே லாட்ரி, இதுல படிக்க எங்க போறது? யோ கம்மல் எடுக்க மாட்டேன். இருக்க இடத்த கொடுத்தா மரத்தை பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. இது என்னடா பேய் மாதிரி கழுத்திய பிடிக்குது. என்னையா சொல்ற? யோ மங்கம்மா சீக்கிரம் படு. என்ன பெரிய மோடி மாஸ்தா வேலையா போச்சு. என்னையா எதையோ மூடி மறைக்க பாக்குற? மங்கம்மா ஒண்ணுமில்ல, அதெல்லாம் ஒண்ணுமில்ல. அது சரி, நீ என்ன புதுசா படி தாண்டி வந்திருக்க? ஒண்ணுமில்ல, நாளைக்கு நம்ம பிள்ளையாருக்கு படி அளக்கணும் இல்ல, அது விஷயமா உன்ன வேணும்னா என் வசதிக்கு ஒரு மூஞ்சூறு பிடிச்சாந்து தரேன். அட போயா, மூஞ்சூறு வேணா பெருச்சாலையும் வேணாம். பிடிச்சவங்களுக்கு புதுசா ஏதாவது வாங்கி கொடுத்தா நினைச்சதெல்லாம் நடக்கும்பாங்க. அதனாலதான் இத உனக்கு வாங்கிட்டு வந்தேன். எனக்கா? என்னது? பிரிச்சுதான் பாருங்க. அளவு சரியா இருக்கும் போல இருக்க. உன்னை அளந்துதானே வச்சிருக்கேன். அது சரி, மறக்காம போட்டுக்கிட்டு வந்துரு. நான் வர்றேன். பெரிய அம்மா நெரிசனம். நீ ரொம்ப அழுத்தமான ஆளுதாயா. பல்லாங்குழி ஆடணும்னா பனையை பிரிச்சு வச்சுதான் ஆடணும். நான் தான் வெகுளியும் மஞ்சா பூசி குளிக்கிற கழுத. உனக்கு என்னய்யா, நீதான் மனசு நிறைய மாஞ்சா இருக்கிற ஆம்பளையாச்சே. யோ நீயும் என்ன அளந்துதான் வச்சிருக்க. ஆமாமா மங்கம்மா, கவலைப்படாதயா. நீ நழுவ நினைச்ச. எப்ப நீ 2 பொட்டலும் கேட்டியோ அப்பவே நான் சந்தேகப்பட்டேன். நீ கல்முஷம் இல்லாத ஆளு நம்பினையா. ஆனா நீ எல்லாரையும் மிஞ்சிட்ட. குடிக்காரன் கூட உண்மையை சில நேரம் பேசுவான். ஆனா நீ மங்கா, நீ என்ன தப்பா நினைக்கிற. அது ஒரு அனாதை பொண்ணு, அடைக்கலம் கேட்டுச்சு, ஆதரவு தந்த, அவ்வளவுதான். யோ 4 மாடி ஏறி வந்து உன்கிட்ட அடைக்கலம் கேட்டுச்சு, நீயும் கொடுத்துட்ட. எவ்வளவு காதுல பெரிய தாமரை பூ வச்சிருப்பா, அவகிட்ட போய் சொல்லு. நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல. உனக்கு தெரியாம எந்த தப்பும் நடக்காது. யோ இந்தாயா. என் புத்திய செருப்பால் அடிக்கணும். அழகுக்காக ஆலமரத்தை வீட்டுக்குள்ள வளர்த்தா இப்படிதான் கூரையை பிச்சுக்கிட்டு வந்து நிக்கும். மட்டும் ஸ்டடியா இருந்தா உன்னை கொலைய பண்ணிடுவேன். எங்களை விட படா கில்லாடிதா. ராஜா கண்ணு, குட்டி தானா வந்துதா இல்ல தள்ளிட்டு வந்தியாடாப்பா? குட்டி படா சோக்க ஆடுது. டேய், அடுத்த மாசம் போனஸ் அப்படியே கொடுத்துறாடாப்பா. குட்டியோட அட்ரஸ் மட்டும் கொடுத்துறாப்பா. துள்ளி விழுமா பள்ளி கழனி பானுக்குள்ளம்பாங்க. உனக்கு நல்லா வேணும்டி. என்ன
சொல்லாம வந்தவங்க சொல்லாமலே போற மாதிரி இருக்கு. கண்ணுல கண்ணீரு கலக்கிறதுக்கு கடல் இருக்கு, மனசுல பாரம் மூழ்கிறதுக்கு வசதியா இருக்கும். அப்புறம் எனக்கு என்ன குறைச்சல்? தங்கத்துல கூண்டு பண்ணி வச்சாலும் தகராறு பிடிச்ச கோழி அலறிக்கிட்டே அச்சாரம் வைக்குமா பாம்புக்கு? அது மாதிரி இருக்கு. கோழிய பத்திரமா தான் காப்பாத்தி வச்சேன், வெளியே குதிச்சு ஆட சொன்னது யாரு? யோ, நான் கோழிதாயா, அதுக்காக என்ன நேர்த்தி கடனுக்கா விட்டுட்டாங்க? குனிஞ்சா எல்லாரும் என்னமோ குதிரை ஏற பாக்குறீங்களே. யோ, இப்ப என்னையா நடந்து போச்சு? என்ன நடந்து போச்சா? அடி பாவி, எல்லாருக்கும் என் கருப்பு மேல சந்தேகமே வந்துருச்சு. அவன் தானா வந்ததா இல்ல தள்ளிட்டு வந்ததான்னு கேட்டு என் மானத்தையும் வாங்குறான். நிறுத்தியா, நான் தானா வந்தவதா, ஆனா யாரையும் தள்ளிட்டு போக வந்தவல்ல. யோ, நான் அனாதையா, எனக்கு யாரும் இல்ல, எங்க போறதுன்னு தெரியல. ஏதோ எனக்குமுள்ள மனசு எதிர்பாராம கிடைச்சதுன்னு நினைச்சேன். ஏயா, கல்யாணம் ஆகாத ஆணும் பொண்ணு சேர்ந்திருக்க கூடாதா? பொண்ணுனா கண்டவனுக்கெல்லாம் முந்தான விரிச்சிருவாளா? உடனே தப்பு கணக்கு போட்டுடுவியா? நானா போட்டேன், ஊர் போடுது. கோணம் கட்டாதவர்ல கட்டின பைத்தியக்காரன் ஆயிட்டேன். என்ன? ஒண்ணுமில்ல, இது ஆம்பளை பழமொழி. என் தளபதியை நினைச்சு அழறேன். ஒரு பொண்ணு வயசுக்கே வரக்கூடாதியா? வந்தா அவ வாய்ஸே போயிடுது. இதோ பாரு, உன் மச்சான் விலாசத்தை சொல்லு, நானே சீக்கிரமா போய் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடறேன். அப்புறம் நீயும் நிம்மதியா இருக்கலாம்ல. ஏன் கடந்து என் தலையை உருட்டுற? சில்ற ஊர் செய்தி எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன், இப்ப உன் நிலைமைய ஒரு தலைப்பு செய்தியா போயிருச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல, முழுக்க முழுக்க நினைச்சப்புறம் முக்காடு எதுக்கியா? யோ, கடைசியா சொல்றேன், ஆம்பளைங்க குடுக்கறத கை நீட்டி வாங்குற ஜாதிதான் பொம்பளைங்கன்னு உங்களுக்கு இலக்காரமா போச்சுல்ல. நாங்களும் குடுக்கற கையா மாறிட்டா மீச முளைச்சவனுங்க என்னதான் செய்யறாங்கன்னு பாக்குறேன். யோ, பொழப்ப தேடிக்கிட்டு போற வரைக்கும் இந்த பொறுக்கிங்க உலகத்துல இருந்து காப்பாத்திக்க இந்த அனாதைக்கு நிழல் குடியா? நிழலை தேடி நீயாதான் வந்த, நிழலை விட்டு நீயாதான் போகணும். அது வரைக்கும் நீ யாரோ நான் யாரோ. இந்த ஆம்பளைங்களே ஒரே குட்டையில ஊர்ன மட்டைங்க, பேருக்குதான் ஆம்பளை, தைரியத்துல வேட்டி கட்டின பொட்டைங்க. உன்னை நினைச்சாதான் பரிதாபமா இருக்கு. இங்க பாருடியம்மா, அவன் கிலோ கணக்குல டிகிரி வாங்கி வச்சுட்டு திருத்துருவா வேலைக்கு அலைஞ்சு சாவுறான். நீ வெறும் கை நாட்டு சிபாரிசு பண்ணலாம்னா எனக்கு தெரிஞ்ச இடம் எல்லாம் மில்லி விக்கிற கடையும் பட்ட காய்ச்சற இடமா இருக்கு. ஏய், எனக்கு தெரிஞ்ச இடத்துல வேலை இருக்கு, பக்கத்துலதான். சரியா? பக்கத்துல தான் அந்த வெத்து பயல கிண்டல் பண்ண மாதிரி இருக்கும். நன்ற எங்க எங்க ரூம்லதான். தாய்க்குள்ள மோதிடுச்சு, அவ்வளவுதான். ஒரு பட்டையை தேடி போனா இன்னொரு பட்டை வந்து விடுவான். இடியட்ஸ். மச்சான் வேலையை கண்ட விட மாட்டார் போல இருக்கு. ஐயா புடவை ஆதரவு கட்சியோ? சாரி சாரியா, இங்கிலீஷ்ல வேலைக்கு கூட அப்படிதான் சொல்லுவாங்கன்னு யாரோ ரெட்டை குழ சொல்லுச்சு. நான்சென்ஸ். ஸ்லம் ட்ரம்ஸ். இந்த பொண்ணு கிட்டியாவது இந்த மாதிரி கண்ணுங்கள்ல படாம பத்திரமா இருடினா கேப்பாளா? வந்துட்டா பாரு சக்கல தீம்பா. நம்ம ஆசையெல்லாம் ஆப்பக்குழியில போட்டுதான் அடைக்கணும். தலையெழுத்து. டேய், தெரியாதனமா அவளோட போய் மோதிட்டேன். முன்னால போனா இடிப்பாளோ, பின்னால போனா உதைப்பாளோன்னு பயமா இருக்கு. பேசாம ஊத்திட்டு போய் விழுந்து பாரு. சும்மாடா, இவன் என்ன ரோடு போடுறதுக்கு ரோலரா தேர்றான்? ஒரே குள்ள இருக்கிற சேவலும் கோழியும் அடுத்தவன் யோசனை கேட்டுட்டா முட்டை போடுது. முயற்சி பண்ணி பாரு, காதலுக்கு என்ன கிளாஸ் நடத்த முடியும்? யாருடா அவன்? கரெக்ட், கிளாஸுக்கு தான் போகணும், கத்துக்கத்தான் வேணும். வாத்தியார் வீரையா, கூமுட்ட பசங்களா, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், அடுத்தவன் காம்பவுண்டுக்குள்ள அத்துமீறி மேயக்கூடாதுன்னு. உங்களை பிரியாணி போடுறதுக்காக வச்சிருக்கேன், ஒரு பிரியத்தை தானே வளர்க்கிறேன். மறுபடியும் இந்த மாதிரி தப்பு பண்ணீங்க, ஏழைக்கு ஒருத்தர் அடிச்சு சூப் போட்டுருவேன், சிக்கன் சூப். சார், யாராவது குறுக்க புந்து முட்டை போடுறது? நானா சார், ராஜா ரிப்போர்ட்டர். ஓஹோ, நீயா? என்ன விஷயம்? என்ன சார் இது தலைமையில? தலைக்கு மேல என்ன இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, தலைக்கு உள்ள என்ன இருக்கோ அதான் முக்கியம். ஏதாவது பேட்டி விஷயமா வந்திருக்கியா? அதுக்கு இல்ல, இது வேற விஷயம். வந்து உங்க அட்வைஸ் வேணும். அட்வைஸா? யாரும் மடக்கிறதுக்கு?
வந்து ஒரு பொண்ணு. பொண்ணையா? ஆமா, ஒரு பொண்ணை லவ் பண்ணும். லவ்வா தம்பி? லவ்ங்கிறது மடக்கிற விஷயம் இல்ல, அது மயக்கிற விஷயம். உன்னை பார்த்தா தப்பான ஆளா தெரியலையே. அது சரி, கிளி எந்த கூண்டுல இருக்கு? எங்க உள்ளதான். சாரி, என் ரூம்ல தான். ஒரு ரூம்லயா? நீ ஒரு ஆம்பளையா? இதை சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல இல்லீங்க, அது அடங்குற கிளி இல்ல, அடங்கா பிடாரி. அதான் அடையணும்னு ஆசைப்படுற. சரி சரி, விஷயத்தை விவரமாவது விடு. அதுவா என் மாடிக்கு தேடி வந்த காதல் தான். ஆனா மடிக்கு தான் வரமாட்டேங்குது. படிய வச்சிருவான். ஆனா ஒண்ணு, அவளை நீ கை வைக்க நினைக்கிறதே, நீ அவளை கைப்பிடிக்க தாங்கிறத மறந்துடக்கூடாது. மறந்துட்ட நம்ம கோழி பட்டாளம் மாதிரி உன்னை தொங்க விட்டுருவேன். ஒரு சின்ன வித்தியாசம், உன்னை உரிச்சு மசாலா தடவி ரோஸ்ட் பண்ணிடுவேன். உரிச்சா? நீங்க பெரியவங்க, சொன்னதை செஞ்சிருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். முதல்ல இதை புரிஞ்சுக்க. பொண்ணும் காசும் ஒரே மாதிரி, ரெண்டுக்கும் ரெண்டு பக்கம். நீ தலை கேட்டீன்னா பூ விடும், பூ கேட்டீன்னா தலை விடும். கேட்கறதே விழணும்னா அவன் அதிர்ஷ்டம். புரியலையே. சரியான வாத்து. காதை கொண்டாயா? ஊதி வைக்கிறேன், ஏற வரைக்கும் ஏறட்டும். சக்சஸ். கரெக்டா இருக்கணும். சமத்துல உன் கோட்டாவை போட்டுறா கண்ணு. அப்பதான் டவுட்ல பிரியாணி பண்ணி போடுவேன். என் ராசாத்தி போடுமா, போடு 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 போடு. வெரி குட். நீ என்ன சாதாரண கோழியா? மிலிட்டரி மேன் விட்டு கோழியாச்சே. பட்டை கொடுக்க முடியாட்டியும் இந்த என் முத்தம். சார் வாயா என் ரோஜாவின் ராஜாவே. என்ன கிளி கொஞ்சுதா இல்ல? அது வந்து எனக்கு தெரியாதா? உடனே கொஞ்சிருமா? காதலுக்கு முதல் படி சைகைதான். பரவாயில்ல, ஒண்ணு சொல்ல வேண்டாம், செஞ்சே காட்டு. ஐயோ வேண்டாம் சார். அது வந்து கூச்சப்படாத, தைரியமா செஞ்சு காட்டு. கமான், யூ ஃபுல் டு இட். மன்மத குஞ்சே, டோன்ட் வரி. சும்மா சொல்லக்கூடாது. சூடான காதல் தான். அவ கைதான் அடிச்சிருக்கான், ஆனா அவ மனசு எப்படி துடிச்சிருக்குன்னு தெரியுமா? நிஜமாவா சார்? ஆமா, காதலே ஒரு புதிர் தான். அதுல இன்னொரு புதிரை போட்டு தான் ஜெயிக்கணும். காதை கொண்டா. சச்சா, இது ராசி இல்லாத காது. அந்த காதை கொண்டா. ஆண்டவா, பிரச்சனை ரெண்டு காதோட முடிஞ்சா பரவாயில்ல, மூணாவது காதுக்கு எங்க போவேன்? என்ன ஒரு மாதிரியா இருக்கு? ஒண்ணுமில்ல, ஒரு சந்தேகம். உங்களுக்கா இல்ல பொதுவாவா? எனக்கு தான். அப்படி என்ன திடீர்னு ஒரு சந்தேகம்? அது வந்து அதுக்கும் மேல ஓஹோ. ஆமா, அதான் எனக்கு வேணும். அப்போ இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வரட்டுமா? என்ன சந்திக்க விரும்புறவங்க தயவு செய்து சோடாவை திறக்கவும். சாவி உங்கள் கையில். அது சரி, காலிங் பெல்லுக்கு பதிலா சோடாவா?
யாராது? நானா சில்ற லவர் இல்ல சில்ற ரிப்போர்ட்டர். ஐயா காதல் இளவரசே, வரும்போதே வேட்டோட வர்ற வெற்றி முரசா? வந்து ஒரு விதத்துல பாதி வெற்றி தான். நடந்ததை விளக்கட்டுமா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், ஒரு தடவை விளக்குனதே ஒரு வாரம் இங்கிருச்சு. சும்மா வாயால சொல்லுப்பா. வேண்டாம் சார், சைக்கிளையே காட்டிடுறேன். அப்புறம் உங்க முகத்துல எப்படி சார் முழிக்கிறது? அந்த கவலை உனக்கு வேணாம், நானே கண்ணை முடிக்கிறேன். சொல்லு. சும்மா சொல்லுப்பா, என் சர்வீஸ்ல எத்தனை பார்த்திருப்பேன். 1 2 3. தப்புதான். இதுக்குதான் நடந்ததை வாயால சொல்லாதீங்கன்னு அப்பவே சொன்னேன். ஒன்ன சொல்லி குத்தம் இல்ல, என் ஐடியாவுக்கு ஃபீஸ கையாலையும் வாயாலையும் கொடுத்துட்ட. பொண்ணு பூவுக்கும் ஆசைப்படல, புதிருக்கும் மயங்கல. இதுக்கு ஆசைப்படாத பொம்பளையே இருக்க முடியாது. ஏன் சார், ஏதாவது மைகி வச்சிருக்கீங்களா? மையம் இல்ல பொய்யும் இல்ல, இப்ப வேடிக்கைய பாரு. இது பாரு, இந்த நெக்லஸ கொண்டு போய் நான் சொல்ற மாதிரி செய். அப்புறம் பாரு, அந்த பொண்ணு உங்ககிட்ட அப்படியே மயங்கல. மயங்கல. நம்ம கோழி பட்டாளத்தோட சேர்ந்து உன்னையும் வளர்க்கிறேன். சாரி சார். சார், கடைசியா முயற்சி பண்றேன். முடிஞ்சா கன்னியோட வாழறது, இல்ல கோழியோட செட்டில் ஆயிடுறது. பிரமாதமான ஐடியா தான். அப்பா, காதல் வாழ்க. என் பொண்டாட்டியோடது. ஏயா, இது உனக்கே நல்லா இருக்கா? நல்லா இருக்கா இல்லையான்னு உரசி பார்த்தா தானே தெரியும். யோ, எங்கேயா கிடைச்சது? சொல்லையா. வாத்தியார் வீரையா வாழ்க. வாத்தியாரே, இப்பதான் உன் ஐடியா வேலை செய்யுது. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்லையா. சொல்றேன். சொன்னா அதிர்ச்சி அடைய மாட்டிய? மாட்டேன். அப்படி வா வழிக்கு. அது வந்து சொல்லணும்னா கொண்டு வந்த இந்த கைக்கு ஒரு ஈச்சு கொடு. இப்ப சொல்லையா. யோசிச்சு தானே சொல்லணும், மூளை கூலாகவனா. அதனால இங்க ஒண்ணு. சொல்லி தொலையா. உண்மையை சொல்லணும் தான் ஆசை, ஆனா உதட்டு காஞ்சி போச்சே. அதனால இங்க ஒண்ணு. யோ, என்னையா உன்னோட வம்பா போச்சு? இதுதான் கடைசி. இது ரகசியத்தை திறக்கிற சாவி. அதனால 3க்கு மேல வேண்டவே வேண்டாம். ஐயோ, பயாஸ்கோப் கெட்டுது போ. ஏயா, வயித்துக்கு போட்ட உனக்கு ஞாபகத்துக்கு வரல, வயசு பொண்ணு மட்டும் ஞாபகத்துக்கு வந்துருச்சா? மங்கம்மா, அது வந்துட்டு தான் பார்த்தனே. இல்ல, அது கழுத்துலயும் காதுலயும் ஒண்ணு இல்ல, அதான். ஓஹோ, ஏன் கழுத்தும் காதும் உன் கண்ணுக்கு தெரியலையோ? அது இந்தாயா, இந்த சக்கலத்தி தகராறுலாம் நமக்கு வேணாம். இந்தாடி அம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வெறும் தலையோட இல்லாம இந்த பூவை வச்சுக்க. யோ, எனக்கு குடுக்க நினைச்சதையாவது சீக்கிரமா கொடு. ஆமா. ஏயா, வாங்குறதெல்லாம் மொத்தமா வாங்கிக்கிட்டு இப்ப விளையாடுறியா? இப்ப சொல்லியா, இந்த நகை எங்க கிடைச்சது? அது எங்க சில்லற முதலாளிக்கு திருட்டு நகை வாங்குற வட்டி கடையும் இருக்கு. இவ்வளவுதானா? ஐயோ,
மங்கா ஒரு 300 மில்லிய வெட்டு கோழி சோடா உடைக்கிற மாதிரி அந்த பையன்கிட்ட இருந்த பணத்தை நான் வசூல் பண்ணி தரேன். டேய் காலி சோடா, அசலையே பறி கொடுத்துட்டு அம்போன்னு நிக்கிறேன். அது சரி, ஐயா எப்போ பாக்கி தரதா உத்தேசம்? மங்கா, நான் மொத்தமா ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். உங்ககிட்ட இருந்து வரதட்சணையே வாங்க மாட்டேன். வழக்க மாத்துக்கு பட்டு குஞ்சம் கேக்குதா? இவனுங்களை கட்டிக்கிட்டா காசா வரும், காத்துதான் வரும். மடிய காத்தா வரும். என்னப்பா நிருபர் திலகமே, நமக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. அதிர்ஷ்டம் அப்சரஸ் ரூபத்துல வந்திருக்கு. இவன் மட்டும் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டா இந்த சில்லறை ஆபீஸ்ல கட்டுக்கட்டா பத்திரிகை மாத்திரம் கிடக்காது, கட்டுக்கட்டா நோட்டே குவியும் பாரு. புடி கூச்சிக்கிட்டா போகுது. இந்த பணக்கார கிளியோ பெற்றாங்க, அந்த பட்டிக்காட்டு பச்சை கிளியங்க ஏணி வச்சு எட்டினாலும் அவ இவளாக முடியாது. என்னப்பா தனியா வத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணுமில்ல, பொண்ணு நல்லா மனசுல படம் பிடிச்சுக்கிட்டாதானே நாளைக்கு கையில பிடிக்க முடியும். இந்த சில்லறையை மட்டும் மறந்துடாத. டேய், நீங்க தான் ரோட்ல போற ஒரு பொண்ணையும் விடுறது இல்லையா? இவளை எங்கேயாவது பார்த்தா சொல்லுங்கடா, கையில சில்லறையாவது கிடைக்கும். டேய், இது உன் கேஸ் மாதிரியே இருக்கு. ஆமா, அப்படின்னா இவளை அரிதாரம் பூசி அவளாக்கி அவதான் இவன் காசு பண்ணிட்டா. ஐடியா முன்னோ இவ அப்பா என்ன உன்ன மாதிரி மில்லி கேஸ் நினைச்சியா? பெத்த பொண்ணையும் அடையாளம் தெரிஞ்சுக்காம இருக்க. சரிதான் போ, நீ பேசுறத பார்த்தா அவ இவளா இருந்தா கூட இவ்வளவு பெரிய மனசு இல்லாத மாதிரி பேசுற. போங்கடா, 2 கண்டாங்களா? ஒன்னையும் சேர்த்து தானே. டேய், எங்கடா போட்டோ? ஏழை வீட்டுல சண்டை கோழியா வாழ்ந்தாலும் பரவாயில்ல, ஆனா பணக்கார வீட்டுல பலியாடா வாழற வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. சந்தேகமே இல்ல, இவன் நாட்டு புடவை இல்ல, பட்டு புடவையே தான். யோ, என்னையா புதையில கண்டுபிடிச்ச மாதிரி ஓடுற? மங்கா, புதையல் தான் என் கூட இருக்குதே, அதான் உன் சக்கலத்தின்னு சொல்லுவியே. தெரியும்யா, பேர் ராதா, கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு. என்னது, அது அவளை ஒத்துக்கிட்டாளா? ஏன்யா, ஒரு கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு நீ குனினா குனிஞ்சு நிமிர்னா நிமிந்து உன்கிட்ட அல்லாடிக்கிட்டு இருந்துச்சே, அத காசு கேட்கிற புத்தி உனக்கு வரலாமையா? மங்கா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. வசதியில வாழ வேண்டிய பொண்ணு இங்க வந்து பசியில படுத்து கிடக்க வேணாம்னு தான் அவளை அவங்க வீட்லயே கொண்டு போய் ஒப்படைச்சிடுறதா முடிவு பண்ணிட்டேன். அந்த கஷ்டத்தையும் அந்த பொண்ணு உனக்கு வைக்கல. என்ன சொல்ற? இந்தாயா, ஒரு ஆம்பளை வாங்கி கொடுக்கிற நகையில எவ்வளவு கல்லு இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, அந்த ஆள் மனசுல ஒரு சின்ன கல்முஷம் இருக்குன்னு தெரிஞ்சா கூட எந்த பொம்பளையும் பொறுத்துக்க மாட்டா. பணத்துக்காக பால் மாறுற ஆளோட பரிசும் வேணாம், தெய்வம் வேணாம்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு சொன்னாலும் அந்த பொண்ணு கேட்காம போயிருச்சியா? போயிட்டாளா? இப்ப அவளை எங்க போய் தேடுறது? இப்படி புலம்பிட்டே இருந்தா எப்படியா? புண்ணியத்தை தேடிக்கணும்னா அத புடிச்சு அது கழுத்துல 3 முடிச்சு போடு, இல்ல ஒரு முழம் கைத்த நானே உனக்கு தரேன். போயா. ராதா, நில்லு. ராதா நில்லு ப்ளீஸ். ஏ, நான் கட்டின சேலையோட தானே போறேன், உங்ககிட்ட இருந்து எதையும் எடுத்துட்டு போலியே. உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை, அதுக்கு எனக்கு தகுதியும் இல்லை. ஆனா எனக்கு இருக்கியா? நீ என்ன விலை பேசுறதுக்கு முன்னால நானே அந்த விலையை உனக்கு வாங்கி தர்றதா முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்ற? ஆமா, உனக்கு கிடைச்ச ஒரு பிடி சோத்தையும் எனக்கு கொடுத்த. நீ மனசு வச்சிருந்தா you would have hunted me. ஆமா, நீ வெள்ளையா பேசி வேட்டையாடி இருக்கலாம். வறுமையிலையும் என்ன பொறுமையா காப்பாத்துனதுக்காக உனக்கு உதவி பண்றதா முடிவு பண்ணிட்டேன். நான் எங்க வீட்டுக்கு போறேன். உங்க வீட்டுக்கா? ஆமா, என்ன இத்தனை நாளா காப்பாத்துனவங்க யாருன்னு எங்க அப்பா கிட்ட சொல்ல போறேன். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்த சில்லறைய நானே வாங்கி கொடுக்க போறேன். ராதா, நீ என்ன தப்பா நினைச்சிட்ட. என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிட்டு இருப்பேன், அதனால யாருக்கு என்ன லாபம்? ஒரு வயசு பொண்ணுகிட்ட முதல் முத்தம் வாங்கினவரை அவ எப்படி மறப்பா? கொடுத்து வைக்காத நான் கொடுக்கிற பணத்தையாவது வச்சுக்கிட்டு நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா அதுவே 7 ஜென்மத்திலையும் என் இளமைய உங்களுக்கு கொடுத்ததாவே நான் நினைப்பேன். ராதா, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்,
நான் அந்த கூட்டுல வாழ்ந்தாலும் என் மனசு மட்டும் உங்களை மறக்கவே மறக்காது. ஏன் தெரியுமா? ராதா, ஆமா, மறக்க மாட்டேன். பிகாஸ் ஐ லவ் யூ. I too love you. Yes, I love you, Radha. Hey, I love you. அலங்கார திருவுருவே, அழித்தெழுதா சித்திரமே, ஆடிவரும் பொன்விளக்கே. அடிக்கிற கைதான் அணைக்கும். ஏ அப்போ, எத்தனை பேருக்கு உன் கையால தினமும் சூடா எவ்வளவோ கொடுத்திருப்ப. எப்படி இருக்கு இந்த சாம்பிள்? எப்படி நம்ம கைராசி? இது ஒரு சாம்பிள் தான். அந்த ராதா எந்த அந்த புறத்துல யாரோட இருக்காங்கிறத மரியாதையா சொல்லிட்ட, இந்த கயித்து கட்டலுக்கு ஒரு கற்பு கரசியை தாங்குற சான்ஸ் கிடைக்கும். இல்ல உன் ஆப்ப கடையில அடுப்பு எரியாதுமா, அழகான சகப்பு விளக்குதான் எரியும். கமான், அந்த ராதாவோட புடவைக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிறவன் பின்கோட சொன்னாலும் போதும். கமான், கெட் அப். மாப்பிள்ள வந்தா மாட்டு வண்டியில பொண்ணு வந்தா. சார் வணக்கம். நீயா அன்னைக்கு ராத்திரி காப்பாத்தினப்ப என்கிட்ட கூட சொல்லிக்காம ஜீபும்பான பொண்ணுல நீ? இவ்வளவு ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? அப்பாடி, ரொம்ப நல்லதா போச்சு. எப்படி நம்ம செலக்ஷன்? ஷட் அப். யார் இவ, எந்த ஊரு, என்ன பேரு எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணும். சார், நான் ஒரு அநாத மாதிரி. மாதிரியா? ஆமா சார். அப்பா இருக்காரு, அம்மா இல்ல. ஆஸ்தி நிறைய இருக்கு, ஆனா ஆசைப்பட்டவனை கட்டிக்க முடியாதவ. அப்படின்னா கல்யாண தகராறுனால கிளம்பி வந்துட்டவன், அப்படித்தானே? ஆமாங்க. இந்த ராதாவுக்கு ஒரு ரத்த கண்ணீர் ராதாவை கட்டி வைக்க பார்த்தாங்க. பிடிக்கலன்னு ஓடி வந்தவளை பிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே சுத்திக்கிட்டு இருந்தது. எங்க காதலை வளர்த்து விட்டவர் நீங்க. எங்க கல்யாணத்தையும் நீங்க தான் முடிச்சு வைக்கணும். தனக்கே தகராறா, இதுல பிள்ளை 16. எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க ஒருத்தர் காதலிக்கிறதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். ராத்திரி வந்த சந்தேகத்தை பகல தானே திட்டுக்கணும். சார், அப்போ எங்க ரிசல்ட் உங்க சைக்கிள் சக்கரம் மாதிரி சைபர் தானா? சைபரா? விடுகிற வரைக்கும் நான் இப்படி சுத்தலைன்னா என் ரிசல்ட் தான் சைபர் ஆயிரும். என்ன சொல்றீங்க? பாம்பு கடிச்சா ராத்திரி பூரா சுத்தாம என்ன செய்யறது? பாம்பு கடியா? ஆமா, பாம்பு கடிச்ச ராத்திரி நல்லா தூங்குனா விஷம் விருன்னு தலைக்கேறும். அப்புறம் ஏன் ஊர்வலம் தான் நடக்கும், உங்க கல்யாண ஊர்வலம் நடக்காது. டண்டனுக்கு டனக்கு தான் டும் கிடையாது. ஐயோ, அப்படின்னா காலமெல்லாம் காதலிக்க வேண்டியதுதானா? கவலைப்படாதீங்க, மஞ்சள் கயிறே கிடைச்சிருச்சு. சார் சார் சார், என்ன சார் இது? விடுங்க சார். நேரம் ராத்திரி நேரம், 2 பேருக்கு சின்ன வயசு. என்ன பிடிச்சுக்கோ உன்ன பிடிச்சுக்கோன்னு சொல்லும். 2 பேருக்கும் கால்ல கட்டு போடுற வரைக்கும் கை கட்டு போட்டா தான் என் பேரையும் காப்பாத்தும், உங்க பேரையும் காப்பாத்து. இல்ல என் பேர் ரிப்பேர் ஆயிடும். இப்ப போங்க, போய் இங்க எங்க வேணாலும் விழுந்து கிடங்க. பாவி, அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு கிடைக்கிற சில்லறையில இந்த ஆபீஸ காப்பாத்துறான்னு சொன்னா, இவன் சில்லறையை சேர்த்துக்கு அந்த பொண்ணையே கடத்திட்டானே. டோன்ட் வரி மிஸ்டர் நல்ல தம்பி, அவனால பெண்ணைத்தான் கடத்த முடியும். நான் நினைச்சா அந்த ராஜாவை இந்த உலகத்தை விட்டே கடத்த முடியும். எதுக்கு புது நிருபருக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இனிமே இந்த ஆபீஸ்ல வயசு பசங்களுக்கு வேலை இல்ல. இது வரைக்கும் நான் உனக்கு ஒண்ணுமே வாங்கி கொடுத்தது இல்ல. இன்னைக்குன்னு ஒண்ணு வாங்கி வந்தேன், அதுக்கும் இந்த ஆள் வெயிட் வச்சிட்டாரு. போதும், உங்க காதல் எவ்வளவு டேஸ்ட் ஆனதுன்னு 2 பேரையும் பார்த்தாலே தெரியுது. இதுக்கு மேலையும் பிரிச்சு வச்சா என்ன மாதிரி மடகனே இருக்க முடியாது. பாரு, பெரியவங்க நாங்களா பார்த்து சேர்த்து வைக்கிற வரைக்கும் நீங்க பிரிஞ்சிருக்கிறதே நல்லது இல்ல? சார், எங்களுக்கு இருக்கிற ஒரு வில்லனே போதும்.
பியூட்டிஃபுல் ஷர்ட். ஏய், என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு என்னோட கல்யாண பரிசு. எங்களுக்கா? அது எப்படி எங்க அளவு? மத்தவங்க காலமெல்லாம் சரியா அளந்து புரிஞ்சுக்க முடியாத விஷயத்த இந்த வீரையா கண்ணாலே அளந்துருவான். அப்போ வெற்றி எங்க பக்கம் தான் சொல்லுங்க. போல் வெற்றி எப்பவுமே நம்ம பக்கம் தான். அத அவங்க அப்பா வாயாலேயே நான் சொல்ல வைக்கிறேன். ஆனா ஜெயிச்சா எனக்கு என்ன கொடுப்பீங்க? வேணும்னா ஒரு 50-60 ஆடு கோழி விடுறோம். நான் என்ன கோயிலா கோழி விடுறதுக்கு? எனக்கு தேவை உங்க 2 பேரோட முத்தந்தான். கமான், ஹரி அப், வெயிட்டிங். கமான் கமான். ஹலோ, யார் பேசுறது? வீரையாவா? என்ன சொல்ற? நானேதான். ஆனா நீதான் நீயா இல்ல. மிஸ்டர் உமாபதி, ஒரு பெரிய கோடீஸ்வரன் நினைச்சேன். இந்த கோட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறது ஒரு குள்ள நெறிங்கிறது இப்பத்தான் புரிஞ்சது. என்ன பார்த்து சுட்டு விரல் காட்டக்கூடிய தைரியம் இந்த சுத்து வட்டாரத்துல எவனுக்கும் கிடையாது. இருந்தாலும் உன்னை மன்னிக்கிறேன். உன் பணத்துக்காக இல்ல, உன் பொண்ணுக்காக. வீரையா, பணங்கிற பாறையில மோதுறவன் பைத்தியக்காரன். ஐயா, புது பணக்காரர ஏழைங்க விடுற பெருமூச்சுல பாறைங்க பறந்தகது நிறைய இருக்கு, மறந்துடாத. கொற்ற மழையில அடிச்ச வறுமைங்கிற புயல்ல இந்த பாறைதான் உருண்டு புரண்டு எங்க வீட்டு வாசப்படியில விழுந்து கிடந்துங்கிறத நீ மறந்தாலும் நான் மறக்கல. கந்தா, 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 யாரது? கந்தா, உமாவதியா? கந்தா, என்னப்பா இது கொற்ற மழையில? ஆமா, உன் பொண்டாட்டி சுகப்பிரசவம் தானே? கந்தா, என் பொண்டாட்டி உயிர் இப்ப உங்கையில தான் இருக்கு. ஆபரேஷன் பண்ணாதான் பொண்டாட்டி பிள்ளைல ஏதாவது ஒண்ணு பழைக்குங்கிறாங்க. இல்லைன்னா 2 இழந்துட்டு நான் தெருவில் நிக்க வேண்டியதுதான். அதுக்கு நான் என்ன உதவி செய்யணும் சொல்லுப்பா. ஒரு 1000 ரூபாய் கொடுத்து உதவி என்ன ஏதாவது ஒரு உயிரை காப்பாத்து. இருட்டுல வாங்குற கடனா இருந்தாலும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் அதை நான் மறக்க மாட்டேன். கந்தா, 1000 ரூபாய்? உமாவதி, நானும் உன்ன மாதிரி அன்னாரங்காட்சி தானே. இப்ப நான் பணத்துக்கு எங்கப்பா போவேன்? உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறேன், என்னை கைவிட்டுட்டாத. இந்தாங்க, இதை வச்சு எப்படியாவது தாயும் பிள்ளையும் காப்பாத்த சொல்லுங்க. உமாவதி, இப்ப எங்களால முடிஞ்சது இவ்வளவுதான்ப்பா. வச்சுக்கப்பா. கந்தா, இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். என் குடும்பமே உங்களுக்கு கடவுப்பட்டிருக்கு. சீக்கிரம் போப்பா. வரேன் கந்தா. ஒரு கந்தா, காலம் ஒரு காத்தாடி மாதிரி. குடிசையில இருந்து விடுற பட்டம் கோபுரத்து மேல பறக்கிறதுக்கு பேருதான் விதி. பழச மறக்கிற புத்தி மனுஷனை விட பணத்துக்குத்தான் அதிகம். இந்த உலகத்துல நம்பிக்கை துரோகியும் நன்றி கெட்டவனும் பிரிக்க முடியாத 2 தண்டவாளங்களா இருக்கிற வர உடன் பிறந்தவங்க கிட்ட கூட உதவி கேட்காத எங்க அண்ணனை போல நல்லவங்களுக்கு அடைக்கலாம் ரயில் வண்டி சக்கரங்கள் தான். உமாபதி, கூடு கட்ட கருவேல மரம் வசதியா இருந்தாலும் கூடவே உன்னை போல கருணாகமும் வந்து கூட்ட கலைச்சிடும்னு புரியாதவங்க சிந்துற ரத்தத்துக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. உமாபதி, ஆத்தையா காலத்தின் கோலத்தை? அன்னைக்கு எந்த பெண்ணோட உயிருக்காக எங்க அண்ணன் கிட்ட பிச்சை கேட்டையோ, இன்னைக்கு அதே பெண்ணோட வாழ்வுக்காக என்கிட்டையும் பிச்சை கேட்க வேண்டிய நிலைமை. இது பிச்சை இல்ல, உனக்கு எச்சரிக்கை. ஆமா, போலி கௌரவத்துக்காக உனக்கு ஆண்டவனே கொடுத்த எச்சரிக்கை. வீரையா, கேவலம் உங்க அண்ணி ஒரு தாலியை கடனா கொடுத்தா. நான் நினைச்சா இப்ப 1000 தாலியை தோரணம் கட்டி தொங்க விட்டு தர்மம் பண்ண முடியும். சீ, காசுக்காக மாரடிக்கிற ஜாதி தானே நீ. உனக்கு வேண்டியது பணம் தானே. இந்தா, உன் வரட்டு கௌரவத்துக்கு கூலியா இது போதுமா, இன்னும் வேணுமா? இல்ல, என் வாழ்நாள் எல்லாம் கொத்தடிமையா உடைச்சு என் ரத்தத்தை தானம் காட்டுமா? புலி பசிச்சாலும் புல்ல தின்னார். உன்னை திங்க வைக்கிறேன். வீரையா, மரியாதையா சொல்லு, என் பொண்ணை எங்க அடைச்சு வச்சிருக்க? ஆமா, அடைஞ்சுதான் கிடக்கிறான். எங்க தெரியுமா? உன் பொண்ணோட ஏழை காதல மனசுல. முடிஞ்ச அவங்கள வாழ்த்து,
இல்லன்னா என்கிட்ட மோதிப்பார். வீரையா, இந்த வீரையா எடுத்த முடிவை மாத்த இனி யாராலும் முடியாது. நான் வர்றேன். வீரையா, டோன்ட் வரி. வாழ்க்கையில பல பேரை நீ ஏமாத்தி நடுவழிகளை கைவிட்டு போனதுக்கு நான் உன்னை கொஞ்ச நேரம் விட்டு போனா ஒண்ணும் தப்பு இல்ல. இங்கிருந்து 6வது மைல் இந்த கார் கிடக்கும், வந்து எடுத்துக்க. கொஞ்சம் உடம்பு வெயில்ல நடந்து வேர்த்ததுன்னா நெஞ்சிலையாவது கொஞ்சம் ஈரம் பறக்கும். இது பூவா இருந்தா நம்ம காதல் மலரும், கல்யாணத்துல முடியும். தலையா இருந்தா தலைமறைவா ஒரு காட்டுக்குள்ள பூந்து ஒரு குட்டி டார்சான பெத்துக்கிட்டு அரை நிர்வாணத்தோட அலைய வேண்டியதா. அப்பா, ஐயோ இவனா? அந்த திருட்டு ஜோடிய போய் பிடிச்சிட்டு வாங்க. எஸ் பாஸ். இவன் தான் நான் சொன்ன அந்த பாவி. இவனா? இவனுக்கு ஜெயில் சாப்பாடு திருப்பதி லட்டு மாதிரி, எவ்வளவு சாப்பிட்டாலும் திகட்டாது. உடனே வாங்க, ஓடி போயிடலாம். இது என்ன அது ஓடுற அளவாவே இருக்கு? வாங்க. சென்னையின் எழிமிக்க வாலிபர்களே, நாற்றம் எடுத்த காதல் சமுதாயத்தில் நறுமணம் கமிழ்விக்க இதோ கலியுக சாக்ரட்டிஸ் வந்திருக்கிறேன். ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். ஈட்டிய டிகிரியும் மாட்டிய சூட்டும் கோட்டு மட்டும் போதாது இளைஞர்களே, நான் தரும் அறிவாயத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அறிவாயுதமாம் அறிவாயுதம், அனைத்துலகம் படியும் அத்திரமாம், பொங்கும் எரிமலை கொந்தளிக்கும் கடல், இவற்றை விட பயங்கரமானவள் பெண். அவள் தரும் மயக்கம் நாட்டிலே பெருகுமேயானால் நாம் தலை தூக்க முடியாத வாலிபர்களே. ஏய் ராதா, என்னடி இது? சரியான லூசுகிட்ட வந்து காலையில மாட்டிக்கிட்டோம். ராதா, என் நண்பன் ராஜாவை லூசாக்கி விட்டு எங்களை விட்டு பிரித்த அதே பெயர். எனதருமை ராதா, நீ சொல், உங்களில் எத்தனை ராதாக்கள் சூட் வைத்திருக்கும் கண்ணனை காதலிக்கிறீர்கள், கீழ்கார் வைத்திருக்கும் கண்ணனை தானே காதலிக்கிறீர்கள்? காரணம் அந்தஸ்து என்ற பெரும் போதை உங்கள் சுட்டு விழி கண்ணசவில் சோண்டாடும் பொம்மைகள் ஆண்கள் இருமாப்பா, அப்படித்தானே? சொல். அண்ணன் நீ 5-6 எலெக்ஷனுக்கு நிக்க முடியாது, நிமிர முடியாது. வாங்கடா போலாம். பாவிங்களா, இந்த கிளி கிழிச்சிட்டீங்களே. ஐயோ அம்மா, ராஜா உண்மையை சொன்னதுக்கு ஒரக்குள்ள போட்டு இடிச்சு மாதிரி இடிச்சு விட்டாளுங்களே. அடா பாவிங்களா. பயப்படாது, ரவி என் காதலனா தான் இருப்பாரு. உன் புருஷனை ஆக விட மாட்டேன். அவர் ஒரு மாஜி கைதுன்னு தெரிஞ்சுமா காதலிக்கிறீங்க? காதலுக்கு தான் கண்ணு இல்லையே. என் ஆசையெல்லாம் ராதா அப்பா குறிச்சு வச்ச நாள் வரைக்கும் நீங்க யார் கண்ணிலையும் படாம பத்திரமா இருந்து மனப்பூர்வமா கல்யாணம் பண்ணிக்கணும். ரேகா, அதே நாள்ல நீயும் ரவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரை புது மனுஷனா மாத்துறதும் மாட்டிக்கிறதும் விதியோட கையில தான் இருக்கு. ராதா ஒளிஞ்சுக்குங்க, அந்த மன்மதராஜா தான் வராரு போல இருக்கு. ஹாய் ஹனி. என்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம் காத்து திசை மாதிரி அடிக்குது? எல்லாம் மன்மதனுடைய அழைப்பு தான். ஐ சீ. மன்மத ராங் அட்ரஸ் கொடுத்துட்டாரோ? அட்ரஸ் ராங்கா இருக்கலாம், அங்க இருக்கிற ஆளு சில்க் மாதிரி இருந்தா அது எப்படி தப்பாகும்? ஐஸ் வச்சது போதும், வந்த வேலையை சொல்லுங்க. கிளியோபாட்ரா மனசுல கூட 1000 ரகசியம் இருந்ததா சரித்திரம் சொல்லுது. ஆனா நீ ஒரே ஒரு ரகசியத்தை மட்டும் சொல்லிட்டா போ. டார்லிங், என்ன சொல்றீங்க? ஒரு பொண்ணு கூலா பேசுறான்னா அவ பின்னால சூடான விஷயம் ஏதோ இருக்குன்னுதான். என்ன அடையறதுக்காக நீ அந்த ராதாவை கூட மறைச்சு வச்சிருக்கலாம் இல்லையா? நோ, நெவர். ரேகா, தாளத்துக்காகத்தான் உன் உடம்பு ஆடுறத நான் பார்த்தேன். ஆனா
இப்போ உன் உடம்பு தானாவே ஆடு. எனக்காக பல முத்தங்களை தியாகம் செஞ்சவங்கிறதுக்காக உனக்கு 3 நிமிஷம் டைம் தான். உண்மையை விட உயிருக்கு தான் விலை மதிப்பு அதிகம். Come on, tell me the truth. 1, 2, 3. Come on! ராதா, you! ரவி, என் காதல் முத்தங்களோட முடிஞ்சாலும் பரவாயில்ல, அவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டும். Be careful. ரேகா, ராதா. bloody bitch! கவலைப்படாதீங்க, எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டாந்து. எது எப்படியோ இன்னைக்கு ராத்திரி உனக்கு சிவராத்திரி. என்ன செய்வியோ தெரியாது, அந்த சிட்டி என் கைக்கு வந்து சேரும். ஓகே? ஓகே. ராதா, ராதா, பாம்பு கடிச்ச ராத்திரி நல்லா தூங்குனா விஷம் விருன்னு தலைக்கேறிடும். மாட்டிக்கிட்டீங்கடா, நல்லா மாட்டிக்கிட்டீங்க. உங்களை சொல்லி குத்தம் இல்ல. ஓடுற வயசா இருந்தா ஓடி இருப்பீங்க, ஒதுங்குற வயசாச்சுல விதி யாரை விட்டது? நான் உமாபதி, ராதாவுடைய ஃபாதர். என்ன பார்க்கணும்னு நீங்க போன் பண்ணதா சொன்னாங்க. நீங்க யாரு? உங்களுக்கு நான் என்ன உதவி செய்யணும்? அவசரமும் உதவியும் எனக்கு இல்ல, உங்க பொண்ணு ராதாவுக்கு தான். என்னம்மா சொல்றீங்க? உங்க வருங்கால மாப்பிள்ளை ரவியோட படுக்கைக்கு பலியான பல பெண்கள்ல நானும் ஒருத்தி. அவ்வளவு மோசமானவனா? என்ன மாதிரி 4 பேர் முன்னால ஆடுறவ. ஹோட்டல் படுக்கையில இருந்து இதை சொல்லல, ஹாஸ்பிட்டல் படுக்கையில இருந்து சொல்றேன். இன்னொரு பில்லாதான் ரவி. இது சத்தியம். ரேகா, இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. நீ செஞ்ச இந்த உதவிய நான் எப்பவும் மறக்க மாட்டேன். என் பொண்ணோட விருப்பம் தான் என் விருப்பமா இருக்கும். இப்ப உங்க பொண்ணு வெளியில இருக்கிறது ஆபத்து இல்ல, ரவி வெளியில இருக்கிறது தான் உங்க எல்லாருக்குமே ஆபத்து. ஐ see. இப்பவே அந்த ஆபத்துக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். போங்க, சீக்கிரமா போங்க. Rekha, you will be all right. You will be all right. I will come back. I am sorry. Very, very sorry. மிஸ்டர் உமாபதி, பார்ட்னர்களுக்குள்ள இவ்வளவு அவசரம் கூடாது. அங்கிள், நீங்க என்ன ரிப்போர்ட் கொடுக்க போறீங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சுதான் உங்க டாக்டர், ஐ மீன் உங்க ராதா சேஃபா வீடு திரும்பிட்டான்னு சொல்லி நாங்களாவே போய் நீங்க கொடுத்த ரிப்போர்ட்டை வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். அத பொய்ன்னு சொல்ல போறேன். எது பொய்? உங்க பொண்ணு காணாம போயிட்டாங்கிறது தான் பொய். அவளை பத்திரமா காப்பாத்தி நாங்க அடைச்சு வச்சிருக்கோமே, அதுதான் உண்மை. அட பாவிகளா! பாவ புண்ணியத்தை பார்த்தா நாட்டுல கோயில் குளம் தான் ஜாஸ்தியா இருக்கும். கோடீஸ்வரன் எங்க இருப்பானு? அப்போ உங்க முடிவு? மாமனார் உயிரோட இருந்து கல்யாணத்தை பாக்குறது தான் பொண்ணுக்கு நல்லது. சட்டப்படி உங்க ஆசையோட உங்க ஆஸ்தி அடையிற எங்களுக்கு நல்லது. கமா, be a good uncle. Be a good சம்பந்தி. நீ என்ன கேட்க போறன்னு தெரியும். நீ பொண்ணை தேடி அலையிற, உன்ன மாதிரி நாங்களும் பொண்ணோட பொண்ணையும் தேடி அலையிறோம். நீங்க ஆசைப்பட்டபடியே உங்க ஆசீர்வாதத்தோட எங்க கல்யாணம் நிச்சயம் அதே கோயில்ல நடந்தே தீரும்.
நீங்க பார்க்கத்தான் போறீங்க. ஸ்டாப் இட். நீ நினைக்கிற மாதிரி அப்படி நடந்தா அது சக்தியுள்ள தெய்வம் இல்ல, அந்த தெய்வம் எனக்கு தேவையும் இல்ல. ஓர் அங்கிள், கடவுள் கருப்பு பணக்காரர்களுக்கு இறக்கப்பட்டதா சரித்திரமே கிடையாது. பட் நான் உங்களுக்காக ரொம்ப ரொம்ப இறக்கப்பட காத்திருக்கேன். கொஞ்ச நாள் பட்டினி கிடந்தீங்கன்னா உங்க பக்தி நிச்சயம் என் பக்கம் திரும்பும். வர்றேன். வா வா, என்ன ஜோடி பொருத்தம் ராஜா. இப்ப நம்ம அலைகள் தான் அடிச்சிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுல எனக்கு ஒரு பங்கு இருக்கட்டும் தான் கேக்குறேன். காதல் பங்கு போடுற விஷயம் இல்ல, கேட்டா எடுத்து கொடுக்க கடசரக்கும் இல்ல. ராத்திரி பகலா ஓடி ஆடி உழைச்சி குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா என் மாமன் எனக்காக சேர்த்து வச்ச சொத்தை ஒரே தட்டுல தட்டிக்கிட்டு போக நினைக்கிறியே, இது என்ன நியாயம்? அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உண்மையான காதலர்கள் சொத்து சுகம் இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். இப்ப நான் ராதாவுக்கு தாலி கட்டிட்டேன்னா சொத்து எனக்கு கிடைச்சிடும், சுகத்தை நீ அனுபவிக்கலாம். ஐ மீன் ராதா உன்கிட்ட அனுப்பிச்சிடுறேன்னு சொல்ல வந்தேன். ஓகே? ஸ்டாப் இட். ஏய், மொபைல் குடுமீங்களா? நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இப்ப நீங்க அடிக்கிற அடி இது வரைக்கும் எவன் கல்யாணத்துக்கு அடிச்சிருக்க கூடாது. நீங்க பார்க்க போறீங்க.
வீரையா, என்ன மன்னிச்சிடு வீரையா. நீ ஜெயிச்சிட்ட. என் மகளை காவல் தெய்வமா வந்து நீ காப்பாத்திட்ட. இல்ல வீரையா, அன்னைக்கு உன் அண்ணனுக்கு கொடுத்த வாக்கு நான் காப்பாத்த தவறிட்டேன். என் மேல வீசி அடிச்ச பணம் என் மனக்கதவை திறந்துருச்சு வீரையா. வீரையா, ஐயா, கடவுளால் நிச்சயிக்கப்பட்ட எதையும் மனுஷனால மாற்ற முடியாது. இத பாருங்க, இவங்கதான் ராஜாவோட அப்பாவும் அம்மா. ராஜா, உன் அண்ணன் கந்தனுடைய மகனா? ராஜா, ஆண்டவன் நான் அனாதையா கைவிட்டுள்ளப்பா. சித்தப்பா, ஐயா, கேன் யூ ஹெல்ப் மீ? இந்த இளஞ்சோடிகளை நீங்க தான் சேர்த்து வைக்கணும். இதுதான் என்னுடைய கடைசி ஆசை. வீரையா, சத்தியமா நான் அதை நிறைவேற்றி வைக்கிற வீரையா. Ha 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 ha!